ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வருவோம். हम सब प्रभु के चरण में आए हैं। இந்த காலைவேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். इस सुबह के समय परमेश्वर की आराधना करने का समय है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே परमेश्वर के बच्चे आप जहाँ पर भी हो, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவ சமூகத்திலே நீங்கள் கூடி வாருங்கள். प्रभु की उपस्थिति को महसूस करने आप सब परमेश्वर के चरण में आएंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி इस समय प्रभु की गीत के द्वारा महिमा कर कर தொடர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். लगातार उनकी आराधना कर कर हम वचन की ओर निकलेंगे। கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करे। ஹல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. सब प्रभु की ओर हम देखेंगे। பரிசுத்த ஆவியானவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, परमेश्वर केवल समीप के लिए नहीं அவர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். बल्कि दूर के लिए भी वो पिता है। அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, वो केवल करीबों के लिए नहीं அவர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். बल्कि जो दूर पर भी उनके लिए भी है। நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், चाहे इस दुनिया के किसी कोने पर भी हो तुम, பூமியின் எந்த கடையாந்திரத்தில் இருந்தாலும், इस दुनिया के कोई भी कोने में हो तुम, கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் ஏங்கி நிற்கும் போது यदि आप परमेश्वर के शब्दों की तलाश कर रहे हो, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேடி வருவார். सुबह के समय पवित्र आत्मा तुम्हें ढूंढ कर आ रहा है। பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். परमेश्वर आपको भर देगा। ஆவியானவருடைய சமூகத்தின் இன்பத்தினால் உங்களை நிரப்புவார். पवित्र आत्मा अपने आनंदता से आपको भर देगा। எல்லாரும் ஆயத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே सभी காத்திருங்கள். हम इंतजार के साथ प्रभु के चरण में बैठेंगे। ஒரு சில நிமிஷங்கள் कुछ समय पर ஒருமனப்பட்ட இருதயத்தோடு एक मन होकर எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். हम सब प्रभु की आराधना करेंगे। हालेलुया, Glory हालेलुया। Jesus, எல்லாரும் வாய் திறந்து துதிப்போம். सब मुंह खोलकर हम हालेलुया. आराधना करेंगे। கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். परमेश्वर ने किए हुए भलाइयों को स्मरण करके हम आराधना करेंगे। हालेलुया, Glory, हालेलुया, hallelujah, इस राजा hallelujah, मक नंदी, hallelujah, हालेलुया. praise the ஆவியானவரே, Lord. மக்கு धन्यवाद, நன்றி. धन्यवाद, கர்த்தர் धन्यवाद, நல்லவர். धन्यवाद, ஆண்டவரே, धन्यवाद, உம்முடைய धन्यवाद, கிருபை धन्यवाद, என்றும் உள்ளது. धन्यवाद। உம்முடைய கிருபை आपके என்றும் अनुग्रह உள்ளது. के लिए धन्यवाद, हालेलुया, आपके कृपा के लिए हालेलुया. धन्यवाद, आपके நேற்று दया இன்று के लिए என்றும் धन्यवाद। மாறாதவரே, மக்கு बिना நன்றி. बदलने वाले ஆண்டவரே, परमेश्वर மக்கு धन्यवाद, ஸ்தோத்திரம், पिता ஐயா. धन्यवाद, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும்னு சொன்னீங்களே, உமக்கு நன்றி. இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் ஒன்று சேரும் பசி துதிக்கும் போது, அநேகர் ஒன்று சேர்ந்து ஸ்தோத்திரிக்கும் போது, கர்த்தாவே, உம்முடைய கிருபை பெருகட்டும் ஐயா, உம்முடைய கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. சிறியோர் மேலும் பெரியோர் மேலும், முதியோர் மேலும் இளைஞர் மேலும், ஆண்டவரே, நீர் அசைவாடுவதற்கு போதுமானவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, hallelujah. வாருந்து என் ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்தே நீராளுகை செய்யும். வாருந்து என் ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்தே நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே,
हालेलुया। तू है जीवन का जल परमेश्वर, तू ऐसा एक सोता है कभी ना सूखेगा परमेश्वर। तेरी आत्मा से हमें भर दे प्रभु, आसमानी खुशी से हमें भर दे प्रभु, आज की रोटी हमें खिला दे परमेश्वर। पवित्र आत्मा इस कमजोर दिल को तू तगड़ा बना दे पवित्र आत्मा। इस सुबह के समय पवित्र आत्मा आपके बीच में मंडरा रहा है। इस सुबह के समय परमेश्वर की आत्मा आपके समीप खड़ा है। टूटा हुआ दिल को परमेश्वर इस सुबह के समय मजबूत कर देगा। टूटा हुआ इस शरीर को परमेश्वर जिंदा खड़ा कर देगा। निर्बल शरीर को परमेश्वर अपने बल और सामर्थ देकर मजबूत करा देगा। किस बात से तुम व्याकुल हो, किस बात से तुम चिंता कर रहे हो, परमेश्वर की आत्मा इस समय तुझे ढूंढ कर रहा है। पवित्र आत्मा तेरे समीप खड़ा है। उस पवित्र आत्मा को स्वागत कर, अपने दिल में जगह दे। ग्लोरी हालेलुया हालेलुया हालेलुया, प्रेज द लॉर्ड, आमेन जीसस, हालेलुया हालेलुया हालेलुया। आसमानी खुशी से भर दे मुझको, आसमानी खुशी से भर दे मुझको, गीत नया दिल में ला, गीत नया दिल में ला। उतरा 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 हे रूहे पाक, उतरा 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 उतरा
நம்முடைய ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर भला है। பரலோகத்தின் தெய்வம் நம்மேல் அன்பு கூர்ந்தார். स्वर्गीय पिता हमसे इतना प्रेम किया, நாம் அவரை தேடவில்லை, हम उन्हें ढूंढ कर नहीं गए, நாம் அவரை தெரிந்து கொள்ளவும் இல்லை. ना ही हमने उन्हें चुना है, பரலோகத்தின் தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே लेकिन स्वर्गीय पिता हमसे इतना प्रेम किए, கர்த்தர் நம்மை தேடி வந்தார். परमेश्वर स्वयं ढूंढ कर आए। அவர் நம்மை தேடி வந்தது மட்டுமல்லாமல் वे केवल हमें ढूंढ कर नहीं आए, நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். बल्कि उन्होंने हमें अपना पुत्र बना लिया, அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டார். उनके पुत्र बना लिया। தேவனுடைய பிள்ளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, परमेश्वर के बच्चे केवल तू प्रभु का बच्चा नहीं, அவருடைய கண்ணின் கருவிழிகளாக இருக்கிறீர்கள். बल्कि तू उसके आँख की पुतली के समान है, அவருடைய கண்ணின் கருவிழிகளாக இருக்கிறீர்கள். तुम उनके आँख की पुतली हो। தேவனுடைய பிள்ளை உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். क्योंकि जो कोई तुझे छूता है वे प्रभु की आँख की पुतली को छूता है, கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். परमेश्वर के आँख की पुतली को छूता है। கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடும்போது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். यदि प्रभु की आँख की पुतली को कोई छुए तो वो चुप नहीं रहेंगे। தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? प्रभु के बच्चे इस सुबह के समय किस बात से तुम डर रहे हो? நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? तुम किस बात की समस्याओं को सामना कर रहे हो? எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் कोई भी बात क्यों न हो, தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால், परमेश्वर के बच्चे यदि तुम प्रभु से सच्चे दिल से प्रेम करते हो, கர்த்தரை நேசிப்பது உண்மையானால், यदि तुम सच्चाई से प्रभु से प्रेम करते हो, அவருடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையிலே உன் தலையிலே ஒரு முடி கூட கீழே விழாது. उनकी अनुमति के बिना तेरे बाल के एक तेरे सिर के एक बाल भी नीचे नहीं गिरेंगे, ஒரு தலைமுடி கூட கீழே விழாது. तेरे सिर के एक बाल भी नीचे नहीं गिरेगा। நீங்கள் கர்த்தரை உண்மையாய் நேசிப்பீர்களானால், यदि तू सच्चे दिल से प्रेम कर रहा है நீங்கள் தைரியமாய் சொல்ல तो முடியும். धैर्य से कहो, ஆனபடியால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையிலே பயம் என்பது இல்லை. क्योंकि परमेश्वर के बच्चों से जो प्रेम करते हैं प्रभु के बच्चों को कोई भी डर नहीं है। கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடப்பது எல்லா நன்மைக்கு ஏதுவாக. जो कोई यहोवा से प्रेम करते हैं उनके जीवन में जो कुछ होता है सब भलाई के लिए होता है। சரீர பிரகாரமாய் அது நமக்கு வேதனையான காரியமாய் தோன்றலாம். शारीरिक तौर से यदि तेरे जीवन में एक चिंता है, தேவனுடைய பிள்ளை எல்லா நன்மைக்கு ஏதுவாக. तेरे जीवन में जो भी हो रहा है सब भलाई के लिए है, எல்லா நன்மைக்கு ஏதுவாக. सब भलाई के लिए हो रहा है। நம்முடைய அறிவு குறுகியது, तेरा सोच कम है, நம்முடைய அறிவு குறுகியது. हमारा सोच छोटा है, அடுத்த நாள் என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. अगला पल हमारे जीवन में क्या घटेगा हम नहीं जानते, கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். लेकिन परमेश्वर यहोवा तेरे भविष्य को जानता है। நம்முடைய முக்காலங்களையும் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். हमारे पूर्व भविष्य को जानता है हमारा पिता, நம்முடைய எதிர்காலங்களை அறிந்த தெய்வம். हमारा वर्तमान और भूतकाल को जानता हुआ पिता நடத்துகிற பாதை எல்லாம் நன்மையான பாதை. तेरे जीवन के हर एक रास्ता को भलाई में बदलेगा। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் மனதிலே உள்ளத்தின் ஆழத்திலே கூட इसलिए अपने दिल की गहराइयों में நீங்கள் வருத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. आप चिंता के लिए जगह न दो, சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. उदास के लिए जगह न दो, கர்த்தரிடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்க கூடாது. अपने हृदय को खेदित न कर दो। அநேகருடைய வாழ்க்கையிலே மன உளைச்சல்கள். आज कई लोग बहुत चिंता में पड़े हो, ஏன் கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவில்லை? क्यों परमेश्वर ने मेरी प्रार्थना को नहीं सुनी, கர்த்தர் என்னை ஏன் இப்படிப்பட்ட பாதையில நடத்துகிறார்? मुझे प्रभु इस रास्ता में क्यों चला रहे हैं? கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. जो रास्ता प्रभु मुझे चला रहा हूँ मैं समझ नहीं पा रहा हूँ। பலவிதமான சஞ்சலத்தின் கேள்விகள், ऐसे बहुत सारे प्रश्न के साथ बैठे हो, பலவிதமான கேள்விக்குறிகளோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். अधिक प्रश्न चिन्ह के साथ आप जी रहे हो। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றே ஒன்று, प्रभु के बच्चे एक ही बात, நம்மை கர்த்தருக்குள் மறைத்துக் கொள்ளுவோம். आप अपने आप को प्रभु में छिपा लीजिए, நம்மை கர்த்தருக்குள் மறைத்துக் கொள்ளுவோம். प्रभु के अंदर छिपा लीजिए, கர்த்தர் நம்மை கொண்டு போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். क्योंकि प्रभु जानते हैं कि वो तुम्हें किस रास्ता से ले चल रहा है। நாம் போகும் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். हमारे रास्ताओं को परमेश्वर जानते हैं। ஒருவேளை உலகத்திலே உபத்திரவங்கள் வந்தாலே, हो सकता है इस दुनिया में तुम्हारी क्लेश बढ़ रहा है, அந்த உபத்திரவமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாகவே அமையும். लेकिन ये क्लेश भी तुम्हारे जीवन में आशीर्वाद में बदल जाएगा। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, प्रेरित पौलुस इस प्रकार कहते हैं, எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலே हमारे जीवन में आने वाले सब क्लेश में கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல், केवल प्रभु हमारी तसल्ली है, கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல். प्रभु ही हमारा
तरह शांति दाता है। தேவனுடைய சமூகத்திலே பாடி ஆராதிக்கும் போது इस प्रभु की हम जब स्तुति गीत गाकर महिमा करते हैं, தேவ பிரசன்னத்தை உணரும் போது हम उनके उपस्थिति को जब महसूस करते हैं, ஆவியானவருடைய பிரசன்னமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல், उनकी उपस्थिति ही हमारे लिए शांति है, அதுவே நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கும், वही हमारे लिए आनंद है। ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் इसलिए प्यारे प्रभु के बच्चे, நாம் கர்த்தரை ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது, उस प्रभु की और कभी कुड़कुड़ाए ना, கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், इस प्रभु की स्तुति करना है, கர்த்தர் நல்லவர், क्योंकि प्रभु भला है। கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், प्रभु भला है ये चटकर देखो। அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை, जो कोई उस पर भरोसा करता है वे कभी लज्जित नहीं होगा। அவரை நம்புகிற ஒருவரையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட उस மாட்டார், पर भरोसा करने वाले किसी को वो लज्जित होने नहीं देंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஹalleluya ஹalleluya, கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ நல்லவராயிருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya உமக்கு நன்றி, ஹalleluya आपके पर भरोसा करते प्रभु, आपके ही भरोसा करते हमारे प्रभु परमेश्वर, हमारे चिंताओं को दूर करने वाले प्रभु, हमारे प्रश्नों को दूर करने वाले प्रभु, शांति दाता आप ही हो प्रभु, मुक्ति दाता आप ही हो परमेश्वर, आपकी तसल्ली से हमें भर दे प्रभु, तेरी उपस्थिति से हमें भर ले परमेश्वर। ग्लोरी जीसस। உள்ளம் மகிழுதையா உம் நேசம் நினைக்கையிலே, உள்ளம் மகிழுதையா உம் நேசம் நினைக்கையிலே, உலகில் உள்ள பொருளை விட உம் நேசமே சிறந்ததே,
தேவனை பாடி ஆராதிக்க स्वर्गीय पिता को स्तुति कर कर आराधना करने के लिए பரிசுத்த ஆவியானவர் இந்த நிமிஷம் வரை நமக்கு உதவி செய்தார். पवित्र आत्मा इस क्षण भर हमारी सहायता की है. ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருக்கிற 1000 நாட்களை பார்க்கிலும் हमारे महल में रहने वाले 1000 दिन से बढ़कर தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில தங்கி இருக்கிற ஒரு நாள் நல்லது. प्रभु तेरे तंबू के द्वार पर हम रहना बहुत ही उत्तम है. உலகத்தில் எத்தனையோ பாடுகளையும் கஷ்டங்களையும் சகித்து நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். इस संसार में कितने ही बोझ और क्लेश हमें दबा रहा है. உலகத்திலே அனுபவிக்கிற வேதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எவ்வளவு பெரியதா இருந்தாரு चाहे इस संसार में जो भी हम उठा रहे बोझ बहुत बड़ा हो ஆவியாண்டி பிரசன்னத்திலே நாம் கடந்து வரும்போது लेकिन जब हम प्रभु की उपस्थिति में आते हैं பரிசுத்த ஆவியான் எல்லா துயரங்களையும் வேதனைகளையும் மாற்றி पवित्र आत्मा हमारे सारे क्लेश और बोझ को हल्का करके ஆவியானும் அப்படி ஆறுதலினால் கிருபையினால் உங்களை நிரப்புவார். पवित्र आत्मा अपनी तसल्ली से शांति से तुम्हें भर देगा. கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். उनकी अनुग्रह हमारे लिए काफी है. கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். परमेश्वर की अनुग्रह काफी है. மலைகள் விலகினால் அவருடைய கிருபை விலகாது. चाहे पर्वत टहल जाए लेकिन प्रभु की अनुग्रह कभी नहीं टलता. இது தேவ கிருபைக்காக ये प्रभु की अनुग्रह के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். हम सब प्रभु को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति हो. கர்த்தர் தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपने दिए हुए सुबह के समय के लिए धन्यवाद. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் எங்க அமர்ந்திருந்தாலும் आपकी उपस्थिति को महसूस करते हुए इस दुनिया के चाहे कोई भी कोने पर भी हो இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தின் ஆனந்தத்தினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்புவீராக. इस सुबह के समय परमेश्वर हर एक के दिल को प्रभु आपकी उपस्थिति से आपके आनंद से भर दीजिए. உள்ளத்தின் ஆழத்திலே காணப்படுகிற எல்லா வேதனைகளையும் கவலைகளையும் துக்கங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. उनके दिल के हर एक दुखों को परमेश्वर आप बदल दीजिए. ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய வேத வசனமே மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்ற முடியும். क्योंकि आपका वचन ही हर एक मनुष्य की दिल की दुखों को दूर कर सकता है. வசனத்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். आपके वचन को बेचकर अपने बच्चों को तसल्ली दीजिए. வசனத்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும். आपके वचन को बेचकर अपने बच्चों को जिलाइए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम की महिमा हो. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். हम अपने आप को नम्र कर समर्पण करते हैं. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से मांगते प्यारे पिता. ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் உங்களை மறுபடியும் இந்த காலைவேளை காண்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. परमेश्वर के लोगों को फिर से देखने के लिए एक बड़ा आनंदित है. இந்த நிமிஷம் வரலையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். इस पल तक परमेश्वर हमारी रक्षा कर कर आ रहा है. நாம் தொடர்ந்து நன்றி உள்ளவர்களாய் ஜீவிப்போம். हम लगातार धन्यवाद के हृदय के साथ चलेंगे. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर हम सबको आशीर्वाद करेगा. இந்த நாளிலும் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் आज के दिन हम जो ध्यान के लिए लिए हुए वचन 2 கொரிந்தியரின் புஸ்தகம் दूसरा कोरिन्थियों के पुस्तक அவருடைய 13வது அதிகாரம் उसका 13वां अध्याय 5வது வசனம். उसका 5वां वचन. अपने आप को परखो कि विश्वास में हो कि नहीं. अपने आप को जांचो. क्या तुम अपने विषय में यह नहीं जानते कि यीशु मसीह तुम में है? नहीं तो तुम जांच में निकम्मे निकले हो. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். अपने आप को परखो कि विश्वास में हो कि नहीं. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். अपने आप को जांचो. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று क्या तुम अपने विषय में यीशु मसीह को जानते हो? உங்களை நீங்களே அறியீர்களா? तुम अपने आप को जानते हो क्या? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். नहीं तो तुम जांचो में निकम्मे निकले हो. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு எழுதும்போது இந்த வார்த்தை எழுதுகிறார். प्रेरित पौलुस कोरिन्थियों को कलीसियाओं के लिए लिखता है. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். अपने आप को परखो कि विश्वास में हो कि नहीं. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? यीशु मसीह तुम्हारे अंदर है ये विषय तुम जानते हो क्या? அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? क्या तुम इस बात को जानते हो कि यीशु मसीह तुम में है? கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் பல
கோணங்களிலே காணப்படுகிறார்கள். एक कोरिन्थियों विश्वासियों के अंदर बहुत सारे गुण हैं। அந்த கொரிந்து சபை என்று சொல்லும்போது अभी कोरिन्थियों कलीसिया को कहा जाएगा तो அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபைக்கு ஒரு சபை நிறுவனவர். प्रेरित पौलुस इसके लिए एक पत्र लिखता है। ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே जब प्रेरित पौलुस जब सेवकाई कर रहा था அந்த கொரிந்து சபையிலே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். कोरिन्थियों की यहाँ एक कलीसिया को चला रहा है। கொரிந்து சபை மக்கள் ஒரு விதத்தில் ஆவிக்குரியவர்களாய் இருந்தாலும் ये कोरिन्थियों लोग एक विषय में आत्मिक लोग हैं। பல காரியங்களிலே இந்த விசுவாசிகள் மாம்சத்துக்குரியவர்களாகவும் बहुत காணப்படுகிறார்கள். सारे बातों में वो शारीरिक रूप में दिखाई देते हैं। மூன்றுல ஒரு பங்கு விசுவாசிகள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். 3 भागों में एक गुण है विश्वासियां हैं, இன்னொரு பங்கு மாம்சத்துக்குரியவர்களாகவும் दूसरा गुण वो शारीरिक प्रकार से, இன்னொரு பங்கு ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாகவும் காணப்படுகிறார்கள். तीसरा गुण उनका जन्म स्वभाव दिखलाता है। அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கேட்கும்போது जब प्रेरित पौलुस ये सुनता है அவருக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. उसके अंदर एक बड़ा घबराहट हुई। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है நான் வரும்போது मैं आते समय உங்களை என் மனதில் இருக்கிறதுபடியே காணாமல் तुम मेरे मन के विचारों के अनुसार नहीं है, நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோ என்று क्या मैं भी तुम्हारे मन के विचार के अनुसार नहीं हो? நான் பயந்திருக்கிறேன். मैं डरता हूँ। அவர் சொல்லுகிறது என்னவென்றால், वो क्या कहता है? நான் சபைக்கு வருகிறேன், मैं तो कलीसिया में आता हूँ। நான் வரும்போது जब मैं आते समय கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் जो कोरिन्थियों कलीसिया के लोग நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளா இருப்பார்கள் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். आत्मिक रीति से है कर मैं चाहता हूँ। அப்ப நான் வரும்போது जब मैं आते समय நீங்கள் அப்படி இருப்பீர்களோ இல்லையோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன். क्या तुम वैसे हो या नहीं हो, मैं इस बातों से डरता हूँ। ஏனென்றால் क्योंकि விரோதங்கள், जो द्रोगी है, வைராக்கியங்கள், जो जिद्दी है, கோபங்கள், गुस्सा, வாக்குவாதங்கள், जो वाद विवाद करते हैं, புறங்கூறுதல், जो चुगली लगाते हैं, கோல் சொல்லுதல், जो चुगली लगाते हैं, இருமாப்பு, जो जिद पकड़ते हैं, கலகங்கள், जो झगड़ा के लिए रास्ता ढूंढते हैं, இவைகள் எல்லாம் உங்களுக்குள் உண்டாயிருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். क्या ये सब बातें तुम्हारे अंदर हो कर मैं डरता हूँ। அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் यीशु मसीह तुम्हारे अंदर है, என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். इस बातों को तुम जानते हो। இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை அறிந்த ஆவிக்குரிய விசுவாசிகளுக்குள்ளே जो यीशु मसीह है कर जो जानने वाले विश्वासियों के अंदर இப்படிப்பட்டதான மாம்சீக சுபாவங்கள் வந்திருக்குமோ என்று சொல்லி பவுல் பயப்படுகிறார். ऐसे शारीरिक गुण उनके अंदर है कर वो डरता है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் यीशु मसीह जो कहते हैं कि मेरे अंदर है, அந்த விசுவாசிகள் அல்லது ஊழியர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். वो विश्वासी या सेवक परमेश्वर के प्रिय के अनुसार चलना चाहिए, அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். वो पवित्रता के साथ जीना चाहिए। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். आज बहुत लोग कहते हैं कि यीशु मसीह मेरे अंदर है। இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிற அதே ஜனங்களுடைய உள்ளத்திலே जो यीशु मसीह मेरे अंदर है, जो कहने वाले लोगों के अंदर அவர்களுக்குள்ளே விரோதங்களும் வைராக்கியங்களும் பகைகளும் उनके अंदर गुस्सा, विरोध और झगड़ापन, கோபங்கள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், गुस्सा, वाद विवाद और गुस्सा, இருமாப்பு, கோல் சொல்லுதல் இதெல்லாம் நிறைந்து போய் இருக்கிறது. जो चुगली करना, झगड़ा करना, ये सब बातें उनके अंदर होता है। அப்ப இயேசு கிறிஸ்து தங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குமோ என்று சொல்லி பவுல் பயப்படுகிறார். जो यीशु मसीह मेरे अंदर है कहते हैं, पौलुस ये सोचकर डरता है कि इन बातों भी उनके अंदर है क्या। இன்றைக்கும் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குமோ என்கிற ஒரு பயம் ஊழியர்களை ஆட்கொள்கிறது. आजकल भी कलीसिया में विश्वासियों के अंदर ये सब बुरी बातें हैं क्या कर सेवक लोग डरते हैं। சொல்லுகிறார், நான் வரும்போது நான் நினைக்கிறது போல நீங்கள் இருப்பீர்களோ இல்லையோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. मैं आते समय मैं जिस प्रकार चाहता हूँ उसी के अनुसार तुम है या नहीं है कर वो डरता है। கிறிஸ்து எனக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள், जो मसीह मेरे अंदर निवास करते कहने वाले विश्वासियां, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பரிசுத்தமானவர்களாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. पवित्रता से जीना अवश्य है। பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எதிராக पवित्रता जीने से विरोध எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பாவமாக குறிக்கிடுகிறதோ किस बातें हमारे विरुद्ध पाप के रूप में आता है, தேவனுடைய பிள்ளைகள் அதை கண்டுபிடித்து परमेश्वर के लोग उसे पहचान कर நம்முடைய வாழ்க்கை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு அதை விரட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. हमारे जीवन से हमारे परिवार से उसे दूर हटाना है। அப்ப அப்படிப்பட்ட பாவம் எந்த விதத்துல குறுக்கிடுகிறது என்பது நமக்கு தெரியாது. किस प्रकार से पाप हमारे जीवन में प्रवेश होएगा हम नहीं जानते हैं। இந்த
இந்த அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது जब इस अध्याय को हम पढ़ते हैं, பாவம் மன்னிக்கப்பட்டவனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை நாம் குறிப்பாக வாசிக்க முடிகிறது. पाप क्षमा होने का क्या निश्चय है कर हम जान सकते हैं. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அது மனுஷனுள்ளே காணப்பட வேண்டிய அடையாளங்கள் என்ன? अगर एक व्यक्ति के अंदर पाप क्षमा हो तो उसके अंदर क्या चिन्ह होना चाहिए? அது உண்மையாய் மனம் திரும்பின ஒரு மனுஷன், या सच्चाई से मन फिराया हुआ व्यक्ति, தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட உண்மையான மனம் திரும்பின மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டிய சுபாவங்கள் என்ன? जो सच्चाई से परमेश्वर के अंदर मन फिराया वो व्यक्ति के अंदर से क्या गुण प्रकट होना चाहिए? அதாவது பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனுடைய அடையாளம் என்ன? पाप क्षमा होने का मनुष्य के अंदर क्या चिन्ह है? பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய காரியம் என்ன என்பதை நாம் வாசிக்க पाप क्षमा किया गया हुआ उनके अंदर से क्या गुण प्रकट होता है, उस बातों के बारे में हम पढ़ेंगे. கர்த்தருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, யோசேப்பு எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது यूसुफ जब मिस्र देश में जी रहा था, அங்கே ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். वह राजा एक स्वप्न देखा. அவர் கண்ட சொப்பனத்திலே उसने जो दर्शन देखा, ஆற்றங்கரையில एक नदी की ओर 10 பசுமாடு, एक बैल, 10 மாடு அங்க இருக்குது. वहाँ 10 बैल खड़े हैं. அந்த மாடு மிகவும் எலும்பும் தோலுமாய் இருக்கிறது. वो पूरा बहुत दुबला और हड्डी के साथ था. எலும்பும் தோலுமாய் இருக்கிற பசு जो हड्डी और चमड़ी के था जो बैल, அங்க மேய்ந்து கொண்டிருக்கிறது. वहाँ चर रहा था. அப்படிப்பட்ட சூழ்நிலையில वैसे एक प्रकार में நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. ஆதியாகமம் 41 அதிகாரம் उत्पत्ति के पुस्तक 41 में, அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 41 அதிகாரம் उत्पत्ति के पुस्तक 41 के अध्याय में 41 அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் அதை வாசிப்பீர்களே ஆனால் अगर आप 17 से पढ़ोगे तो அங்கே அவர் கண்ட சொப்பனத்தை குறித்து அங்க வாசிக்கிறோம். वह फिरौन जो देखा हुआ स्वप्न के बारे में हम पढ़ते हैं. அவலட்சணமும் கேவலமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो करूब और दुबले थे वैसा 7 गाय लिखा है. நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். मैं नदी के तल पर खड़ा था. அந்த நதி ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும் போது जब नदी के किनारे में मैं जब खड़ा था, அழகும் புஷ்டிமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. वो सुंदर और मोटी मोटी गाय निकलकर चर रहा था. அதற்கு பின்பு उसके बाद இளைத்ததும் जो करूब அவலட்சணமும் और दुबले கேவலமான வேற 7 பசுக்கள் வந்தது. जो पतले थे वो 7 गाय वहां से निकले. இந்த அவலட்சணமான பசுக்கள் जो करूब और दुबले थे, முந்தி வந்த கொழுமையான 7 பசுக்களையும் விழுங்கி போட்டது. जो पहला आया था वो सुंदर और मोटी मोटी गाय को निकाल लिया. அவ்வளவு கொழுமையா இருந்த பசுக்களை இந்த கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் விழுங்கின போதிலும் जो अच्छी और मोटी गाय थे उसे उस दुबले और करूब गाय ने उगाल लिया. அந்த கொழுமையான பசுக்கள் இந்த எலும்பு தோலுமா இந்த பசுக்கு வயிற்றுக்குள்ளே போனது கூட தெரியவில்லை. ये सुंदर और मोटी मोटी जो गाय थे, जो दुबले गाय के पेट के अंदर जाने पर भी कुछ नहीं दिखाई दिया. அப்படி ஒரு சொப்பனத்தை கண்டார் ராஜா. ऐसा एक सपना देखा. அதே போல उसी प्रकार தேவனுடைய பிள்ளைகள் நாம் கேவலமும் அவலட்சணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். हम भी करूब और दुबले और गंदे जिंदगी हम जी रहे थे. அவலட்சணமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, जो गंदे जिंदगी हम जो जी रहे थे, பாவிகளாய் இருந்த நம்மை जो पापी थे हमें கர்த்தர் ரட்சித்து परमेश्वर ने उद्धार कर कर ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். परमेश्वर अपने संतान बना दिया. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நமக்குள்ளே जो परमेश्वर अपने संतान बनाए हुए हमारे अंदर, நமக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள் மாறப்படும். हमारे अंदर का गुण बदलना चाहिए. நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க हमारे வேண்டும். अंदर क्या गुण प्रकट होना चाहिए इसके बारे में हम देखेंगे. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை அழைத்து ரட்சித்தது மட்டுமல்ல, परमेश्वर हमें बुलाया और चुन लिया, ये सिर्फ नहीं, பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி पवित्र आत्मा के द्वारा हमें भरकर உள்ளான மனுஷனிலும் புறமான மனுஷனிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். जो अंदर की प्राण और बाहर के शरीर से रूप में परमेश्वर एक बदलावट को चाहता है. பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன், जो पाप क्षमा किया हुआ व्यक्ति, உள்ளான வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், उसके आंतरिक जीवन में एक बदलावट, வெளியான தோற்றத்திலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்க एक வேண்டும். बाहरी रूप में भी एक बदलावट होना चाहिए. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் दूसरे कोरिन्थियों के पुस्तक 5वां अध्याय, அந்த 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே अगर ஆனால் उसका हम 17 वचन पढ़ेंगे, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அந்த 17வது வசனம். इसलिए यदि कोई मसीह में है तो वह एक नई सृष्टि है, पुरानी बातें बीत गई है, देखो सब बातें नई हो गई है. எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ ऐसा लिखा है,
இப்படி இருக்க इसीलिए ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் यदि कोई मसीह में है புது சிருஷ்டியா இருக்கிறார். तो वो नई सृष्टि है। பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. पुरानी बातें बीत गई हैं, देखो सब बातें नहीं हो गई हैं। கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். अगर कोई मसीह में है तो वो नई सृष्टि है। பழையவைகள் எல்லாம் ஒளிந்து पुरानी போயின. बातें सब बीत गई हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் வருவானானால், अगर कोई व्यक्ति परमेश्वर के अंदर आता है, அல்லது கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால், अगर मसीह किसी व्यक्ति के अंदर निवास करता है, அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டிய குணாதிசயங்கள் பல உண்டு. उसके जीवन में प्रकट होने वाले गुण बहुत सारे हैं। அதுல முதலாவது காரியம், उसका पहला कारण ये है அவன் புது சிருஷ்டியாய் वो மாறுகிறான். नई सृष्टि बन जाता है। பழையவைகள் எல்லாம் ஒளிந்து पुरानी போயின. बातें सब बीत गई हैं। பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. पुरानी बातें सब बीत गई हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். हमारे जीवन में भी सारी पुरानी बातें बीत जाना चाहिए। இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷன் பேதுரு, जो यीशु मसीह के साथ रहने वाला चेले में से एक पतरस था। 3.5 வருஷமா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். वो 3.5 साल तक यीशु मसीह के साथ रहता था। ஆனா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி पिता परमेश्वर के मकसद के अनुसार இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது जब यीशु मसीह क्रूस में चढ़ाया गया, அவரை பிடித்து கொண்டு போகும்படியாய் வந்தார்கள். उसको पकड़कर ले जाने के लिए आए। இப்பொழுது பேதுரு பார்க்கிறார், अब पतरस देखता है, அவருக்குள்ள கோபம் தலையை தூக்கி வருகிறது. उसको बहुत ही क्रोधित हो गया। உடனடியாய் பட்டயத்தை உருவினான். फिर उसने तुरंत तलवार उठाया। மல்கூஸ் என்கிற வேலைக்காரனுடைய காதை அப்படியே வெட்டி போட்டு விட்டார். मलकुस नामक का एक सेवक का कान उसने काट दिया। இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனுஷன் தான். यीशु के साथ रहने वाला व्यक्ति था। ஆனா அவனுக்குள்ள கோபம் இருக்கிறது. उसके अंदर क्रोध है। அந்த கோபத்தின் விளைவினால் ஒரு மனுஷனுடைய காதை வெட்டி போட்டார். वो गुस्से के कारण उसने एक व्यक्ति का कान काट दिया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज के दिन हमारा जीवन कैसा है? கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்து நமக்குள்ள இருப்பாரானால், अगर मसीह हमारे अंदर है तो நம்முடைய உள்ளான வாழ்க்கையில ஒரு மாற்றம், हमारे अंदर के प्राण में एक बदलावट நம்முடைய வெளிப்புறமான தோற்றத்தில் ஒரு வித்தியாசம் और உண்டாக बाहरी வேண்டும். रूप से भी एक बदलावट होना चाहिए। அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். प्रेरित पौलुस के बारे में हम पढ़ते हैं। பவுல் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவன். पौलुस एक बड़ा धनवान व्यक्ति था। அவனுடைய தகப்பனுக்கு अनेक கப்பல்கள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. उनके पिताजी के पास बहुत सारे जहाज है कर लिखा है। கமாலியேல் என்று சொல்லக்கூடியவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கல்வி கற்றவன். वो बड़े बड़े शिक्षक के हाथ के नीचे से उसने पढ़ाई पूरा किया था। எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என்று சொல்லி தன்னை குறித்து சாட்சி और கொடுக்கிறார். हेब्रेय कर कहकर अपने आप को गवाही देता है। யூதரை பார்த்தால் நான் யூதன், यहूदी को देखते कहता है मैं यहूदी हूँ। கிரேக்கரை பார்த்தால் நானும் கிரேக்கன், और ग्रेकियों को देखता है तो मैं भी ग्रेकी हूँ कहता है। என சகல கலை சாஸ்திரங்களையும் கற்று தேறினவன் இந்த பவுல். उसने बहुत सारे पढ़ाई कर और सिद्ध था। இப்படி சகல கலை சாஸ்திரங்களையும் கற்று தேறினவனாய் இருந்த போதிலும் वो सब बातों में सिद्ध था। इसीलिए கிறிஸ்தவனை சந்தித்த போது, जब मसीह लोगों को जब वो देखता था, கிறிஸ்தவனுக்கு வாசம் பண்ணும்படியாய் கடந்து வந்த போது, जब मसीह लोगों के अंदर वास करने के लिए आता था, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், उसके जीवन में एक बड़ा बदलावट। கிறிஸ்தவர்களை அழித்து வேரோடு பிடுங்க வேண்டும் என்று நினைத்தான். मसीह लोगों को नाश करके उनके नामों निशानों को मिटाना चाहता था। ஆனால் கிறிஸ்தவனை சந்தித்த போது, जब वो मसीह लोगों को मिला, கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்த சவுல் जो मसीह को मार डालना चाहने वाला ये शाऊल, சீசர்கள் கூட்டத்தில் போய் சேர்ந்து கொண்டார். वो चेले लोगों के साथ मिल गया। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார், पौलुस अपने बारे में कहता है, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக मसीह के जानने के अनुसार நான் எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். मैंने सब कुछ नष्ट और कूड़ा जाना हूँ। கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக मसीह का ज्ञान प्राप्त होने के लिए எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு விட்டார். सब मैंने नष्ट और कूड़ा कर मैंने छोड़ दिया हूँ। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? क्या यीशु मसीह तुम्हारे अंदर निवास करते ये तुम जानते हो क्या? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும். उद्धार पाए हुए सब लोगों के अंदर यीशु निवास करना है। இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமாய் இருந்தால், अगर यीशु मसीह तुम्हारे अंदर निवास करेगा तो நாம் மேலே வாசித்த அத்தனை காரியங்கள் நமக்குள்ள குடியிராது. हमने जो पाप के बारे में पढ़ा उस बात सब हमारे अंदर नहीं होगा। அப்படிப்பட்ட
காரியங்கள் நமக்குள்ளே குறுக்கிடுமையானால் अगर ऐसी बुरी बातें हमारे अंदर होगा तो அது எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறது என்பதை இனங்கண்டு किस बातों में इस बुरी बातें हमारे अंदर है ये जानकर தேவனுடைய பிள்ளைகள் அவைகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். उस बातों को हमें हमसे दूर करना है. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். हमारे जीवन में एक बदलावट को परमेश्वर चाहता है. நாட்கள் மிகவும் கொடியதா இருக்கிறது. दिन बहुत ही कठिन है. கடைசி நாட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். अंतिम दिनों में आ गए हैं. வேத வசனத்தை கிடைக்க கூடாத ஒரு கொடிய பஞ்சத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். वचन न मिलने से ऐसा एक अकाल आ रहा है. இன்னும் நாட்கள் கடந்து போகுமேயானால் अगर और भी दिन बीतेगा तो பரிசுத்த ஆவியான பூமியை விட்டு எடுபட்டு போகக்கூடிய நாட்கள் வரும். पवित्र आत्मा इस दुनिया से निकल जाने वाला दिन भी आ रहा है. அப்படிப்பட்ட நாட்கள் வரும்போது जब वैसा दिन आएगा தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் சமாதானம் எடுபட்டு போகும். तो इस दुनिया से शांति निकल जाएगा. ஆனபடியால் அப்பேற்பட்ட கொடிய உபத்திரவத்தின் நாட்கள் வருவதற்கு முன்பதாக इतना ही बड़े कष्ट के दिन आने से पहले ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் जो उदार पाए विश्वासियां உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது மிகவும் அவசியமான காரியம். तुम अपने जीवन को पवित्रता से रक्षा करना बड़ा आवश्यक है. மிகவும் வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால் बहुत ही दर्द भरा हुआ बातें क्या है விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் जो कहते हैं कि मैं विश्वासी हूँ, கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லிக் जो கொள்கிறவர்கள் मसीह मेरे अंदर निवास करता है कहने वाले लोग, அத்தனை மாம்சீக சுபாவங்களை உள்ளடக்கி கொண்டு जो सारे शारीरिक गुण को अंदर कर कर வாழ்க்கையில எந்த மாற்றமும் வெளி இல்லாமல் காணப்படுது उनके जीवन में कोई प्रखावट नहीं है. தங்களை தாங்களே மழுக்கி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை மிகவும் வேதனைக்குரிய காரியமாய் இருக்கிறது. अपने आप को दुनियादारी के अनुसार जीना बड़ा ही वेदना दिलाता है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமாய் இருக்க हम வேண்டும். बड़े ध्यान से रहना है. இப்படி இருக்க ऐसे होने पर भी ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் अगर जो मसीह के अंदर है, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, पुरानी बातें सब बीत गई हैं, எல்லாம் புதிதாயின. सब नया हो गया है. ஒரு விசுவாச குடும்பத்தார் இருந்தார்கள். एक विश्वासी परिवार था. அவர்கள் ஓவியம் செய்யக்கூடியவர்கள். वो एक ओविय बनाने वाले थे. அவர்கள் கிறிஸ்து ஆவிக்குரியவர்கள். वो आत्मिक लोग थे. ஒரு மன்னர் அரசாட்சி நாட்கள்ல जब एक पुराने जमाने में जो राजा राज्य करते समय அந்த மன்னர் சொன்னா, वो राजा ने ऐसा कहा, என்னுடைய அரண்மனையை நீங்க அப்படியே வரைந்து காட்ட வேண்டும். मेरा महल को वैसे ही तुम चित्र बना दो. ஆனபடியால் இந்த அரண்மனை எப்படி இருக்கிறதோ அப்படியே வரைந்து காட்ட வேண்டும். जैसा उसका महल था उसी के अनुसार उनको चित्र बनाना था. அப்ப ஓவியம் செய்கிறார்கள். वो चित्रकार थे. புருஷன் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து அந்த அரண்மனை அப்படி வரைந்து கொண்டிருக்கிறார்கள். पति और पत्नी मिलकर उस महल को वैसे चित्र कर रहे थे. எல்லாம் செய்து முடித்தாலும் जब उन्होंने सब कर कर पूरा किया, அந்த அரண்மனையின் மேல் இருக்கிற மணிக்கூண்டு சரியாக உட்காரவில்லை. और जो महल के ऊपर घंटी था वो बराबर से नहीं बैठा. எவ்வளவோ சிரமப்பட்டு சரி செய்ய उन्होंने பார்க்கிறார்கள். बड़े कष्ट के साथ उसे ठीक करना चाहा, ஆனா சரியா வரவே மாட்டேங்கிறது. वो ठीक ही नहीं हो रहा था. இவர்கள் அந்த ஊழியரிடத்தில் கடந்து போனார்கள். तो वो सेवक के पास गए. எவ்வளவோ பிரயாசப்படுகிற மணிக்கூண்டு சரியா உட்கார மாட்டேங்குது. हम कितने ही तकलीफ कर रहे हैं, कितने ही बनाना कोशिश कर रहे, वो घंटी नहीं बन रहा है. ஊழியர் சொன்னா, तब सेवक ने कहा, இருக்கிறதே திரும்ப திரும்ப திருத்தி கொண்டே இருந்தால் अगर तुम जो है उसे अगर तुम सुधारते रहोगे तो அது ஒரு நாள் திருந்தாது. वो कभी नहीं सुधरेगा. இப்பொழுது வரைந்த அந்த படத்தை நீங்கள் கிழித்து போட்டுவிட்டு जो महल को तुमने चित्र बनाया उसे फाड़ दो. திரும்ப ஒரு புதிதாய் ஒரு ஓவியத்தை வரைவீர்களே ஆனால் फिर से अगर तुम उस महल का चित्र बनाओगे तो அது உங்களுக்கு சக்சஸ் ஆகி முடியும் என்று சொன்னார். तो तुम्हें वो बरोबर से ठीक से बनेगा. இன்றைக்கு अनेक விசுவாசிகள் அப்படித்தான். आज भी बहुत लोग विश्वासी ऐसे ही हैं. கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லிக் जो கொள்கிறவர்கள் मसीह मेरे अंदर निवास करता है कहने वाले लोग, உள்ளே இருக்கிற பழைய சுபாவம் ஒன்று கூட மாறாமல் जो पुरानी बातें उनके अंदर है, जो स्वभाव है उससे न बदलते हुए, இருக்கிற பழைய சுபாவத்தோடு கூட जो पुराने स्वभाव के साथ அவர்களை புது சிருஷ்டியாக்கி வெளியே காண்பிக்கிறார்கள். वो ऐसा दिखाते हैं कि मैं नया सृष्टि हूँ. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் புதிதாக வேண்டும். परमेश्वर के लोग सब नए होना चाहिए. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போக पुरानी வேண்டும். बातें सब बीत जाना चाहिए. அப்ப புதிதாய் மனம் திரும்புகிறவர்கள் जो नए मन फिर आते हैं, 100 நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக 100 வேண்டும். के 100 गुना पूरी तरह से एक बदलावट होना அப்படி चाहिए. ஒரு மாற்றம் உண்டாகுமே ஆனால் மாத்திரமே ऐसा बदलावट होने पर ही அவர்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் வாழ முடியும். वो लोग ही मसीह में नए सृष्टि बन सकते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? परमेश्वर के लोग आज के दिन हमारा दिन कैसा है, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन कैसा है. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும். पुरानी बातें सब बीत जाना चाहिए. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பழைய சுபாவங்களை
ஒழிக்க முடியவில்லை. बहुत लोगों के जीवन में जो पुराने बातों को नष्ट नहीं कर पाते हैं, எல்லா பழைய சுபாவங்களை உள்ள வைத்துக் கொண்டு सारा पुराने गुण को अपने मन के अंदर दबाते हुए நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு எனக்குள்ள இருக்கிறார் என்று பெருமிதமாய் பேசிக் मैं கொள்கிறார்கள். मन फिराया हूँ परमेश्वर यीशु मेरे अंदर है कर ऐसा कहते हैं। இது மிகுந்த வேதனைக்குரிய ये காரியம். बड़ा ही वेदना दिलाता है। ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இது ஒரு பக்கம் இருக்க, आत्मिक जीवन में ऐसा भी होता है, சரீர பிரகாரமாக சில விசுவாசிகள் जो शारीरिक रूप में वो विश्वासियां வீட்டுல என்ன பொருள் இருந்தாலும் उनके घर में अगर जो भी वस्तु है, அந்த பழைய பொருளை வெளியே கொடுக்கணும்னு மனமே வராது. अगर उनका पुराना वस्तु देने का मन ही नहीं होता है, தேவனுடைய பிள்ளைகள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். दो तुम्हें दिया जाएगा कर परमेश्वर कहता है। இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். जो जिसके पास कुछ नहीं है उनको दीजिए। தங்களுக்கு திரும்ப தருவார்கள் என்று நினைத்து ஒரு ஆளுக்கு நன்மை செய்தால் अगर फिर से वो लौटा कर मुझे देंगे, अगर वैसे लोगों को तुम भलाई करोगे तो அதுக்கு பிரதிபலன் இல்லை. उसका प्रतिफल नहीं है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा ஒருவனுக்கு ஒரு நன்மை நீ செய்தால் अगर तू किसी को भलाई करे, திரும்ப உனக்கு தர முடியாதவனுக்கு நீ செய். फिर से तुझे न लौटा पाएगा उस व्यक्ति को दे। உனக்கு திருப்பி தர முடியாதவனுக்கு நீ நன்மை செய். फिर से वो लौटना नहीं पाएगा उन लोगों को तुम दो। 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 1000 पीढ़ी भी मैं तुम पर दया करूंगा कहा है। அப்ப 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். 1000 पीढ़ी तक मैं तुम पर दया करूंगा कहा हुआ परमेश्वर। ஆனால் இன்றைக்கு अनेक விசுவாசிகள் परंतु आजकल के जो विश्वासियां हैं, எத்தனை தலைமுறை கடந்து போனாலும் भले कितना भी पीढ़ी निकल जाए, வீட்டுல உள்ள பழைய பொருளை தூக்கி வெளியே போட மனசே வராது. उनका घर पे जो पुरानी वस्तु है वो देने का मन ही नहीं होता है, மனசு வராது. नहीं मन होता है। ஆவிக்குரிய ஜீவிதத்திலையும் அத்தனை மாம்சீக சுபாவங்கள் உள்ளடங்கி இருக்கிறது, வெளியே போட மனசு இல்ல. जो आत्मिक रीति और शारीरिक रीति में जो पुरानी बातें उसे बाहर फेंकने का मन नहीं है। சரீர பிரகாரமும் வாழ்க்கையில உள்ள எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பொருளை கூட வெளியே விட மனம் இல்ல. जो शारीरिक रूप से भले कितने पीढ़ी के पहले के वस्तु भी हो वो भी देने का मन नहीं है। இவர்கள் என்ன விசுவாசி? ये लोग ऐसे विश्वासियां தேவனுடைய हैं। பிள்ளைகள் விசுவாசிகளுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். परमेश्वर के लोग मैं सिर्फ विश्वासियों के लिए कह रही हूँ। இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், जो यीशु मसीह मेरे अंदर निवास करता है कहने वाले लोग, எல்லா பழையவற்றையும் கழித்து போட வேண்டும். सारे पुरानी बातों को दूर फेंकना है। சுபாவங்களில் இருந்த அத்தனை பழைய குணாதிசயங்களை விட்டு மனம் திரும்பணும். जो गुण में जो बुरी बातें उससे भी मन फिराना है। சரீர பிரகாரமா உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுபாவம் உண்டா இருக்க और வேண்டும். शारीरिक रूप में भी दूसरों को देने का मन होना चाहिए। எத்தனை தலைமுறை கழிஞ்சாலும் சரி, भले कितना पीढ़ी पहला हो भी जाए, தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே வைத்திருப்பார்கள். वैसे ही वो रखे रहेंगे। கொடுக்கறதுக்கு மனசே வராது. देने का मन ही नहीं होगा, கொடுக்க மனசு வராது. देने का मन नहीं होगा। தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் அன்பு இருக்குமேயானால் अगर सच्चा प्रेम होगा तो அந்த அன்பு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்காது. वो प्रेम दूसरों को दिया बिना नहीं रह पाएगा। கிறிஸ்துவின் கற்பனை அதுதான். मसीह का आज्ञा भी यही है। பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினால இயேசுவை பூமிக்கு அனுப்பி வைத்தார். पिता परमेश्वर हम पर रखा हुआ प्रेम को उसने अपने एकलौता पुत्र को हमारे लिए दिया। இயேசு நம்மேல் வைத்த அன்பினால சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். यीशु हम पर रखा हुआ प्रेम को अपने आप को क्रूस में चढ़ा दिया। அப்ப கொடுப்பதுதான் அன்பு. देना ही प्रेम है, வெளிப்படுத்துவதுதான் அன்பு. दिखाना ही प्रेम है। அப்ப கொடுப்பதற்கு அடையாளம் தான் அன்பு. जो देना वही प्रेम दिखलाता है। இந்த அன்புக்கு அடையாளமாய் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற சுபாவம் இல்லாவிட்டால், अगर ये जो देना ही प्रेम को दिखलाने वाला ये स्वभाव हमारे अंदर नहीं हो, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு 100% லாய்க்கு இல்ல. विश्वासी कहने के लिए हमारे अंदर कोई भी लायक नहीं होगा। வீட்டுல இருக்கிறத கொடுக்கவும் மனசு இல்ல. घर के अंदर जो है उसे देने का मन नहीं है। பழைய சுபாவங்களை மாற்றவும் மனசு இல்ல. बुरी जो पुरानी बातें को भी भूलना मन नहीं ஆனா है। வாய் நிறைஞ்சு சொல்வார்கள், और मुंह भरकर कहते हैं கிறிஸ்து எனக்குள்ள வாசமாய் मसीह இருக்கிறார். मेरे अंदर निवास करता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ள கூடாது. अपने आप को वंचित मत करो, நம்மை வஞ்சித்து கொள்ள கூடாது. अपने आप को वंचित मत करो। உண்மையாய் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு अगर सच्चाई से पाप क्षमा किया हुआ व्यक्ति को கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் परमेश्वर जो आशीर्वाद देता है, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं சங்கீதம் 51 भजन संगीता 51 அதோட 12-13 வசனத்தை வாசிக்கும் போது उसका 12वां 13 वचन अगर हम पढ़ेंगे तो, अपने किए हुए उद्धार का हर्ष मुझे फिर से दे और उदार आत्मा देकर मुझे संभाल, तब मैं अपराधियों को तेरे मार्ग सिखाऊंगा और पापी तेरे और फिरेंगे। உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்தருளு. आपने किए हुए उद्धार का हर्ष मुझे फिर से दे, இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்தருளு. उद्धार का हर्ष मुझे फिर से दे। தாவீது இரட்சிக்கப்பட்ட ஒரு
மனுஷன், दाऊद उद्धार पाया हुआ व्यक्ति था, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு वो மனுஷன். अभिषेक पाया हुआ व्यक्ति था, ஆனாலும் फिर भी தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டது. उसके जीवन में एक पाप हुआ। அந்த பாவம் குறுக்கிட்ட போது जब पाप उससे मिला, அவன் தன் வாழ்க்கையில இருந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனான். उसने अपने जीवन में उद्धार का हर्ष को खो गया। அவன் தன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போன போது उद्धार का हर्ष वो जब खो गया था, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான், वो परमेश्वर से प्रार्थना करता है, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரு. उद्धार का हर्ष को मुझे फिर से लौटा दे। ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பானேயானால் अगर कोई व्यक्ति उद्धार पाया होगा तो அந்த மனுஷனுக்குள் இருக்கிற முதல் குணாதிசயம் சந்தோஷம். उस मनुष्य के अंदर ये गुण होगा, हर्ष। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறதா? क्या हमारे अंदर आनंदित हैं? பாவம் மன்னிக்கப்படும் போது ஒரு மனுஷனுக்குள்ள வருவது சந்தோஷம். पाप क्षमा किया गया तो उनके जीवन में खुशियां आती है। பாவம் மன்னிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த சந்தோஷம், जो पाप क्षमा होने के पहले जो होने वाली आनंद, அது அநித்தியமான ஒரு சந்தோஷம். वो न नाश होने वाली आनंद है, அநித்தியமான சந்தோஷம். वो न नाश होने वाली आनंद है। தேவனுடைய பிள்ளைகள் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு உண்டாகிற சந்தோஷம், जो पाप क्षमा होने के बाद होने वाली आनंद, அது ரட்சிப்பின் वो சந்தோஷம். उद्धार का हर्ष है। பாவ சந்தோஷம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே நிற்கு. पाप का आनंद एक कुछ समय के लिए होता है। வாலிபம் மாயை, जवानी व्यर्थ है இளவயது மாயை. और कम उम्र भी व्यर्थ है। பாவ சந்தோஷம் சீக்கிரம் மறையக்கூடியது. जो पाप का आनंद देता है वो कम दिन के लिए होता है। அந்த பாவ சந்தோஷம் சீக்கிரம் மறைந்து போகு. जो पाप देने वाली आनंद वो कुछ समय के लिए होता है। பாவத்தினால் உண்டாகிற சந்தோஷம், जो पाप के द्वारा होने वाला आनंद தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது சோதனையாய் மாறுகிறது. परमेश्वर के लोगों के लिए वो एक परीक्षा बन जाता है। அந்த சோதனையிலிருந்து வெளிவர முடியாமல் उस परीक्षा से बाहर ना आते हुए அந்த பாவத்தின் சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு வேதனை वो உண்டாக்குகிறது. पाप का आनंद किसी व्यक्ति को दर्द देता है। அந்த வேதனை அவர்களுக்குள்ள இருந்து இருந்து वो तकलीफ उनके अंदर रहते हुए அந்த வேதனை அந்த மனுஷனுக்குள்ள வியாதியை உண்டாக்குகிறது. उस तकलीफ उस व्यक्ति को बीमारी ले आता है। அந்த வியாதி அந்த மனுஷனை அழிவுக்கு நேராய் वो வழிநடத்துகிறது. बीमारी उसे नाश के मार्ग में ले जाता है। தேவனுடைய பிள்ளைகள் பாவம் மன்னிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை இங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். पाप क्षमा कर कर उद्धार का हर्ष तुम्हें पा लेना है। பாவத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தின் முடிவு அழிவு. जो पाप से होने वाली आनंद लास्ट में वो नष्ट हो जाता है। எல்லாம் மாயை. सब माये व्यर्थ हैं। தேவனுடைய பிள்ளைகள் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே जब पाप हमारे क्षमा हो जाता है தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பது ஒரு பெரிய சந்தோஷம். तो परमेश्वर के लोग तुम्हारे अंदर आनंद होता है। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम ऐसा पढ़ते हैं, லூக்கா 19 அதிகாரம் लूक के पुस्तक 19वां अध्याय அவருடைய 6வது வசனத்தை இங்கு வாசிப்பீர்களேயானால், इसका 6वां वचन अगर पढ़ोगे तो वह तुरंत उतरकर आनंद से उसे अपने घर ले गया। சகேயு என்கிற மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். यहाँ हम जक्कई के बारे में पढ़ते हैं। அங்க எழுதப்பட்டிருக்கிறது, वालिका है, அவன் உடனே இறங்கி वो तुरंत उतरकर சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு போனார். वो आनंद से अपने घर लौट गया। சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு போனார். वो आनंद से अपना घर लौट गया। சகேயு என்கிற மனுஷன் एक जक्कई व्यक्ति, அவன் ஒரு ஆயக்காரன். वो एक चुंगी लेने वाला था। அவன் ஒரு ஆயக்காரன், वो एक चुंगी लेने वाला था। வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன், वो चुंगी लेने वाला एक सरदार था। ஜனங்களை கொடுமையாய் நடத்துகிறவன். लोगों को बड़े कठिन रूप से चलाता था। இப்படி ஒரு கடின மனுஷனா இருந்தாலும் बहुत एक कठोर व्यक्ति था। அவனுடைய உள்ளத்துல ஒரு ஆசை இருந்தது. उसके मन में एक इच्छा थी, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. यीशु मसीह कैसा है ये देखना उसका आनंद था। இந்த சகேயு மிகவும் குள்ளமான ஒரு மனுஷன். ये जक्कई बहुत ही नाटा था। ஆனபடினால ஜனக்கூட்டத்தின் நடுவில் இயேசுவை காண முடியாமல் लोगों के बीच में वो यीशु को नहीं देख पाया। இயேசு வருகிற வழியிலே यीशु जिस मार्ग में आने वाला था उस मार्ग में அவருக்கு முன்பதாகவே ஓடி போய் उसके पहले ही दौड़कर जाकर அங்கே இருந்த ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி एक உட்கார்ந்திருந்தார். गुल्लेर के पेड़ पर चढ़ गया। இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் நடந்து வந்தார். यीशु उसी मार्ग से जाने वाला था। அவர் வரும்போது जब वो आते समय, அந்த காட்டத்தி மரம் வந்தபோது जब वो गुल्लेर के पेड़ आते ही இயேசு அந்த மரத்தின் கீழே நின்றார். यीशु उस पेड़ के सामने खड़ा हो गया। இயேசு அங்க நின்றார். यीशु खड़ा हो गया। நின்று அண்ணாந்து பார்க்கிறார். खड़ा होकर उसके ऊपर दृष्टि किया। சகேவே சீக்கிரமா இறங்கி வா. ए जक्कई झट उतरा, இன்றைக்கு நான் உன் வீட்ல தங்க வேண்டும். आज मुझे तेरे घर में रहना है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை பார்க்கிறார். परमेश्वर तुझे देखता है। இயேசு கிறிஸ்து போகிற பாதையிலே முன்னாடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறினான்
ஓடினான் சகேயு यीशु मसीह जो मार्ग में जाने वाला था उसके आगे दौड़कर उसने गुलेर पेड़ में चढ़ गया। சகேயு போனது யாருக்கும் தெரியாது जक्कई गया वो कोई नहीं जानता था। அந்த காட்டத்தி மரத்திலே சகேயு இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது गुलेर के पेड़ में जक्कई है कर कोई नहीं जानता था। ஆனால் இயேசு அறிந்திருந்தார் परंतु यीशु जानता था, அவன் போகிற பாதை அறிந்திருந்தார் उसके मार्ग को वो जानता था, அவன் ஏறி உட்கார்ந்திருந்த இடத்தை वो அறிந்திருந்தார் जिधर बैठा था उसे भी वो जानता था, அவன் இருதயத்தின் ஆசை அறிந்திருந்தார் उसके मन की इच्छा को जानता था। அவன் தன்னை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு மேலே போய் உட்கார்ந்திருக்கிறார் उसको देखना ये चाहत के साथ वो ऊपर बैठा था, யாரும் சொல்லவில்லை कोई नहीं बताया। இந்த சகேவின் இருதயத்தின் வாஞ்சை பார்த்த இயேசு जो जक्कई का हृदय का आशा को देखा हुआ परमेश्वर அந்த காட்டத்தி மரத்தின் கீழே நின்று वो गुलेर के पेड़ में खड़े होकर, சகேவி சீக்கிரமாய் இறங்கி வா हे जक्कई झटपट उतरा, இன்றைக்கு நான் உன் வீட்டில் வாசமாக இருப்பேன் आज मुझे तेरे घर पर रहना है। வேதத்தில் வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, சகேயு சீக்கிரமாய் இறங்கி जक्कई झटपट उतर आकर சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனார் आनंद के साथ उसे अपने घर ले गया। எல்லாரும் பார்க்கிறார்கள் सब देख रहे हैं, இந்த மனுஷன் வீட்டுக்கு ஆண்டு போறாரு ये व्यक्ति के पास परमेश्वर जा रहा है। இயேசு கிறிஸ்து உள்ளத்தை பார்க்கிறார் यीशु दिल को देखता है। இயேசு சகேவின் வீட்டுக்குள்ள போன போது जब यीशु जक्कई के घर के अंदर गया, தேவனுடைய பிள்ளைகள் சகேவுக்கு யாரும் பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கவில்லை जक्कई को उसके पाप के बारे में कोई नहीं बताया। நீ செய்கிறது தவறு என்று யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை तू जो कर रहा है वो गलत है कर किसी ने नहीं बताया। இயேசு கிறிஸ்து சகேவின் வீட்டுக்குள்ள கடந்து போன போது जब यीशु मसीह जक्कई के घर पर गया, சகேயு தானாகவே சொல்லுகிறார் जक्कई खुद से कहता है, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் हे प्रभु मैं तो पापी मनुष्य हूँ, நான் என்னுடைய ஆஸ்தியில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் मैं अपने आधी संपत्ति को कंगालों को दूंगा। யாரிடத்திலேயாவது அநியாயமாய் சம்பாதித்தது உண்டானால் अगर किसी का कुछ भी अन्याय करके लिया होगा அவர்களுக்கு 4 மடங்காய் திருப்பி கொடுத்து விடுகிறேன் और मैं उससे 100 गुना फिर लौटा दूंगा। யார் சொல்லி கொடுத்தா उससे कौन बताया? நீ எல்லாத்தையும் அநியாயமாய் சம்பாதித்தாய் தப்பு என்று யார் சொல்லி கொடுத்தா तू अन्याय से कमाया एक कौन उसे बताया? உன் ஆஸ்தியை வித்து ஏழைகளுக்கு கொடுன்னு யார் சொன்னா तेरे संपत्ति को बेचकर कंगालों को दे कौन बताया? யாரும் சொல்லவில்லை किसी ने भी नहीं बताया। இதுதான் ரட்சிப்பு यही उदार है, இதுதான் ரட்சிப்பு यही उदार है। இயேசு உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்த போது अगर यीशु किसी के व्यक्ति के घर पर प्रवेश करे, அவனுக்குள்ள பாவ உணர்வை உண்டாக்குகிறார் उसके अंदर पाप का दिखलाता है। பரிசுத்தமான இயேசு அங்க நுழைந்த போது जब पवित्र यीशु घुसा, அவன் உள்ளத்துல ஒரு பெரிய பாவ உணர்வு उसके अंदर एक पाप का चेतावनी, தானாகவே அறிக்கை செய்கிறான் वो खुद से कहता है, என் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் मैं अपनी आधी संपत्ति कंगालों को दूंगा। அநியாயமாய் சம்பாதித்த பொருளை நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் अगर किसी से भी अन्याय करके मैंने लिया हो तो उसे 100 गुना फिर लौटा दूंगा। இந்த பாவ அறிக்கை சகை செய்ய போது जब उसने पाप क्षमा किया, இயேசு சொன்னார் यीशु ने कहा, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது इस घर में उद्धार आया है, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது इस घर में उद्धार आया है। தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன उद्धार पाए विश्वासियों के अंदर क्या गुण है? சந்தோஷம் आनंद। ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் अगर कोई व्यक्ति उद्धार पाया कहा गया तो அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுது ரட்சிப்பின் சந்தோஷம் उसका जीवन में प्रकट होने वाला उद्धार का हर्ष। ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளை जो उद्धार पाया हुआ कहा गए हुए लोग, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிற தேவனுடைய பிள்ளை जो यीशु मसीह मेरे अंदर निवास करते कहने वाले लोग, பாவத்திலே சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்களானால் अगर पाप में अगर आनंद मनाएंगे तो அந்த பாவத்தின் சந்தோஷம் உங்களை சோதனைக்குள் கொண்டு वो போகும் पाप का आनंद तुम्हें दुख पहुंचाएगा, அந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் வேதனையாய் वो மாறு परीक्षा तुम्हें संकट ले आएगा, அந்த வேதனை உங்கள் சரீரத்தில் வியாதியை கொண்டு वो வரும் संकट तुम्हारे शरीर में रोग को ले आएगा, அந்த வியாதி உங்களை மரணத்துக்கு நேராக முடிவுக்கு நேராக அழைத்து वो கொண்டு रोग போகும் तुम्हें अंतिम मृत्यु की ओर ले जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் तुम उद्धार की हर्ष मनाओ, ரட்சிப்பிலே சந்தோஷப்படுங்கள் उद्धार का आनंद मनाओ। சகையு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் जक्कई यीशु मसीह को स्वीकार किया, பாவ உணர்வடைந்து அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறார் पाप को कबूल करके एक नया सृष्टि बन गया, ஒரு பெரிய சந்தோஷம் एक बड़ा आनंद। பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டி पाप क्षमा किया गया हुआ के अंदर एक उद्धार का आनंद, அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம் उसके अंदर एक बड़े खुशियां। ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் இருப்பானானால் अगर किसी के पाप क्षमा किया हो तो அவனுக்குள்ளே காணப்படுகிற இரண்டாவது சுபாவம் उसके अंदर दूसरा गुण क्या है? அல்லது அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற இரண்டாவது காரியம் परंतु उसके अंदर से जो गुण दिखलाता है, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருந்து வெளிப்படுகிற குணாதிசயம் சமாதானம் जो बाहर दिखलाता है वो शांति है। லூக்கா 7வது அதிகாரம் लूक के पुस्तक 7वां अध्याय, 50வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் अगर उसका 50वां वचन अगर हम पढ़ेंगे तो पर उसने स्त्री से कहा,
तेरे विश्वास ने तुझे बचा लिया है, कुशल से चली जा। இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல जब यीशु मसीह जीवित था, ஒரு பரிசேயன் இயேசுவை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார். एक फरीसी ने उसने अपने घर पर भोजन के लिए बुलवाया। அப்ப பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்த போது जब फरीसी के घर पर यीशु भोजन के लिए गए थे, அங்கே இயேசு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பாவியான ஸ்திரீ கேள்விப்பட்டார். वहाँ यीशु आया कर जानकर एक पापीन स्त्री जान ली। இந்த பாவியான ஸ்திரீக்கு உள்ளத்துல சமாதானம் இல்ல. इस पापीन स्त्री के मन में शांति नहीं था, அவ உள்ளத்துல ஒரு பெரிய வேதனை. उसके मन में एक बड़ा वेदना ஆனா है। இயேசுவிடத்துல போனால் சமாதானம் கிடைக்கும். यीशु के पास जाऊंगी तो शांति मिलेगा। இயேசுவை தேடி அந்த பரிசேயன் வீட்டுக்கு கடந்து போகிறார். यीशु को ढूंढ कर वो फरीसी के घर पर पहुंची। இயேசுவை தேடி பரிசேயன் வீட்டுக்கு போனாள். जब यीशु को ढूंढ कर उस फरीसी के घर पर गई, அந்த பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தார். परंतु यीशु को फरीसी ने भोजन के लिए बुलाया था। இயேசு கிறிஸ்துவை தேடி இந்த பாவியான ஸ்திரீ கடந்து போகிறார். यीशु को ढूंढ कर एक पापीन स्त्री गई थी। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம். हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, இயேசு அந்த ஸ்திரீயை நோக்கி यीशु उस स्त्री को देखकर, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरा विश्वास ने तुझे बचा लिया है, சமாதானத்தோட போ. कुशल से चली जा। பாவம் மன்னிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற இரண்டாவது குணாதிசய சமாதானம். जिसकी पाप क्षमा हो जाता है उसका दूसरा गुण शांति है। அந்த பாவியான ஸ்திரீ वो पापीन स्त्री பரிசேயன் வீட்டுக்குள்ள போய் फरीसी के घर पर जाकर இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு முன்பாக நிற்க கூட தைரியம் இல்லாமல் यीशु के चेहरा देखने तक वो उसके योग्य नहीं थी। இயேசுவின் பின்னாக நின்று கொண்டு यीशु के पीछे खड़े होकर அவருடைய பாதத்தின் அருகிலே उसके पाँवों के तले में கண்ணீர் விட்டு அழுகிறாள். आंसू के साथ रोने लगी। தன் தலைமுடியினால் அவ இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை துடைக்கிறாள். उसने अपने सिर के बालों से पोंछने लगी। தனக்கு என்று சேர்த்து வைத்த இந்த பரிமள தைலத்தை அவள் மேல் ஊற்றுகிறாள். जो उसने अपने आप को जमा कर रखा था, इत्र को उसके ऊपर लगाई। இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தார்? ये सब किसने बताया? தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை பாவி என்று சொல்லி அற்பமாய் நினைக்கிறார்கள். हम दूसरों को पापी कर हम तुच्छ जानते हैं। இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் जो यीशु मसीह मेरे अंदर निवास करता कहते हैं, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து பாவத்திலே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். उद्धार का आनंद खोकर पाप के आनंद लेते हैं। பாவம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. पाप कहलाने वाले सारे गुण उनके हृदय में हैं। இந்த ஸ்திரீக்கு சமாதானம் இல்லை. ये स्त्री को शांति नहीं है, சமாதானம் இல்லை. शांति नहीं है। உலகத்தார் பார்த்தால் எல்லாரும் பாவி என்று பட்ட பெயர் வைக்கிறார்கள். दुनियादारी ने उसको पाप कर नाम रखा है। ஆனால் இயேசுவை தேடி வந்தாள். वो यीशु को ढूंढ कर आई। இயேசுவின் பின்னாக நின்று கொண்டு यीशु के पीछे खड़े होकर அவருடைய பரிசுத்தமான பாதத்திலே தன் கண்ணீரை வடிக்கிறாள். उसके पवित्र पांव पर रोती है। தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், उद्धार पाया हुआ व्यक्ति, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் जो पाप क्षमा किया गया हुआ व्यक्ति இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே வருவானானால், अगर यीशु के पांव में आएगा तो அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே வரும்போது தன்னால் கண்கள் நிறைந்து கண்ணீர் வருகிறது. जब वो यीशु के चरण में आता है तो अपने आप आंसू रोक नहीं पाता है, இருதயம் நொறுங்குகிறது. उसका मन टूट जाता है। இன்னைக்கு அநேகர் கேட்கிறார்கள், आज बहुत लोग कहते हैं, ஜெபிக்கும் போது ஏன் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும்? प्रार्थना करते समय क्यों आंसुओं के साथ प्रार्थना करना चाहिए? கண்ணீர் விடாமல் ஜெபிக்க முடியாதா? क्या रोया बिना प्रार्थना नहीं कर सकते हैं? எல்லாருக்கும் அந்த ஒரு கிருபை கொடுக்கப்படவில்லை. सबको ऐसा अनुग्रह नहीं दिया जाता है। எவர்களுடைய இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறதோ, जिसका मन परमेश्वर के प्रेम से भर जाता है, இந்த தேவ அன்பினால் நிறைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் जो परमेश्वर के प्रेम से भरा गया हुआ उस मन को கர்த்தருடைய பாதபடியில வரும்போது जब वो परमेश्वर के चरण में आते हैं, அந்த தேவ அன்பு அவருடைய பாதத்திலே கண்ணீர் வடிக்க வைக்கிறது. परमेश्वर का प्रेम उसके चरणों में आते समय रोते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அந்த கண்ணீர் ஒரு ஆனந்த கண்ணீர். वो आंसू एक आनंद है। இவளுடைய கண்ணீரை இயேசு பார்த்தார். उस आंसू को परमेश्वर ने देखा। இயேசு சொன்னார், यीशु ने कहा, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरा विश्वास ने तुझे बचा लिया நீ है। சமாதானத்தோடு போ. तू कुशल से चली जा। நீ சமாதானத்தோடு तू போ. कुशल से चली जा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். परमेश्वर हमें शांति देता है। ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது சமாதானம். उद्धार पाया व्यक्ति के अंदर शांति रहता है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். तुम ये जान लो कि तुम्हारे अंदर शांति है या नहीं है। அல்லது உங்களுக்குள்ள இந்த சமாதானம் வெளிப்படுகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து क्या பாருங்கள். तुम्हारे अंदर से शांति प्रकट होता है, इसे पहचान लो। யாவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். सबके साथ शांति से रहना है। தனக்கு
அப்படினால் தனக்குள் சமாதானமாய் இருக்கிறவர்கள் जो अपने आप में शांति के साथ रहते हैं யாவரோடு சமாதானமாய் वो இருப்பார்கள். सबके साथ कुशल से रहते हैं। வேதத்துல வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं எபேசியர் 2வது அதிகாரம் इफिसियों की पुस्तक 2वां अध्याय அந்த எபேசியர் 2வது அதிகாரம் 13ல இருந்து 17 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது इफिसियों की पुस्तक 2वां अध्याय 13 से पढ़ेंगे तो அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது वहाँ ऐसा कहा गया है கூடுமானால் யாவரோடு சமாதானமாய் இருங்கள். ज्यादा से ज्यादा सबके साथ तुम शांति से रहो கூடுமானால் யாவரோடு சமாதானமாய் இருங்கள். सबके साथ तुम कुशल से रहो। வேதத்துல வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं யாவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். सबके साथ शांति के साथ रहना है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் इसीलिए परमेश्वर के लोग நாம் நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும்போது अगर हमारे अंदर शांति हो நம்முடைய சமாதானம் மற்றவர்களிடத்திலே तो வெளிப்படுத்துகிறோம். हम भी कुशल दूसरे के पास प्रकट करते हैं। இன்னைக்கு अनेகருடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. आज बहुत लोगों के अंदर शांति नहीं है। வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा है துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. दुष्ट व्यक्ति को शांति नहीं है। துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. दुष्ट व्यक्ति को शांति नहीं है। துன்மார்க்கனுடைய இருதயம் दुष्ट के मन கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறது. समुद्र के लहरों के समान है। அவனுடைய இருதயம் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது. उसका मन लहरों के समान यहाँ वहाँ उछलता ही रहता है। அவனுக்குள்ளே சமாதானம் இல்லாததினாலே उसके अंदर शांति नहीं है। इसीलिए யாராவது சந்தோஷமா இருப்பதை பார்க்கும்போது अगर उसके सामने कोई भी खुशियों के साथ है உடனே கோபம் வருகிறது. तुरंत उसको गुस्सा आता है। சில வீடுகள்ல நல்ல காரியம் நடக்கும் போது अगर किसी घर में अच्छा काम हो எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும். सब बातें अच्छी तरह से होती रहेगी। அங்கே யாராவது ஒரு ஆள் இருக்கும். वहाँ कोई एक व्यक्ति ऐसा होगा அந்த ஆளுடைய இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்ல. उसके मन में शांति नहीं है। அந்த கடல் அலையை போல கொந்தளிச்சிட்டு இருக்குது. उसका समुद्र के लहरों के समान उसका मन यहाँ वहाँ उछल रहा है। அப்படிப்பட்ட நபர் அங்க இருக்கும்போது ऐसा व्यक्ति वहाँ हो तो ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனுஷன் கிரியை செய்து कोई एक विषय में उस इंसान क्रिया कर முழு குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து போடுகிறார். पूरा परिवार का शांति बिगाड़ देता है। அநேக குடும்பங்கள் இதை நாம் பார்க்கிறோம். ये सब बहुत सारे परिवारों में हम देखते हैं। பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் जो पाप क्षमा किया हुआ व्यक्ति அவனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிறது. उसके अंदर उद्धार का आनंद होता है। அவனுக்குள்ள இருக்கிற எல்லா பழைய சுபாவங்கள் மாறி புது சிருஷ்டியாய் மாறுகிறான். उसके अंदर सारी पुरानी बातें बीत जाती है, नई सृष्टि बन जाता है। பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு சமாதானம் கொடுக்கிறார். जो पाप क्षमा किया गया वो व्यक्ति को परमेश्वर शांति देता है। அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட சமாதானத்தின் நிமித்தமாக उसके अंदर जो दिया गया वो शांति के कारण அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷன் சமாதானத்தோடு வாழுகிறார். वो पाप क्षमा किया व्यक्ति शांति के साथ जीता है। தான் மட்டும் சமாதானமாய் வாழ்கிறதல்ல, सिर्फ खुद वो शांति के साथ नहीं जीता है, காண்கிற யாவரோடு சமாதானமாய் இருக்கிறார். जिनको भी वो देखता है उनको भी शांति के साथ व्यवहार करता காண்கிற है। யாவரோடு சமாதானமாய் இருக்கிறார். देखने वाले हर एक के साथ वो शांति के साथ व्यवहार करता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே சமாதானம் பெருக வேண்டும். हमारे अंदर भी शांति बढ़ना चाहिए। சமாதானம் நமக்குள்ளே பெருக வேண்டும். शांति हमारे अंदर बढ़ना चाहिए। வேதத்துல வாசிக்கிறோம். शास्त्र में हम पढ़ते हैं அப்போஸ்தலர் நிருபம் प्रेरित के पुस्तक அந்த 16வது அதிகாரம் इसका 16वां अध्याय அந்த 34வது வசனம் நினைக்கிறேன். इसका 34 30 இருந்து 34 வசனத்துக்குள்ள ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். वहाँ 34 के आगे हम ऐसा पढ़ते हैं और उन्हें बाहर लाकर कहा, हे सज्जनों, उद्धार पाने के लिए मैं क्या करूं? उन्होंने कहा, प्रभु यीशु मसीह पर विश्वास कर तो तू और तेरा घराना उद्धार पाएगा। और उन्होंने उसको और उसके सारे घर के लोगों को प्रभु का वचन सुनाया। रात को उसी घड़ी उसने उन्हें ले जाकर उनके गांव दोहे और उसने अपने सब लोगों समेत तुरंत बपतिस्मा लिया। तब उसने उन्हें अपने घर में ले जाकर उनके आगे भोजन रखा और सारे घराने समेत परमेश्वर पर विश्वास करके आनंद किया। இது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே ये प्रेरित के पुस्तक 16वां अध्याय में நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். हम एक घटना को पढ़ते हैं। ரெண்டு சம்பவங்கள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. यहाँ 2 घटना लिखा है। அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस அவர்கள் வழக்கம் போல் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு वो जो लगातार वो जो प्रार्थना करते हैं அங்கே கடந்து போகிறார்கள். वहाँ गए थे। அவர்கள் ஒரு ஆற்றின் அருகிலே வழக்கம் போல் ஜெபிக்கிறார்கள். वो नदी के किनारे में प्रार्थना कर रहे थे। அவர்கள் அப்படி ஜெபிக்க போகும்போது जब वैसा प्रार्थना करते समय அங்கே अनेक ஸ்திரீகள் வந்தார்கள். वहाँ बहुत सारे बहनें आए। அந்த சகோதரிமார்கள் அந்த இடத்துல வந்திருக்கும் போது बहुत सारे स्त्रियां वहाँ पर आए। அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். वहाँ प्रेरित पौलुस परमेश्वर के वचनों को दिखाता है। இந்த வேத வசனத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது जब वचन को सिखाते समय வசனத்தை கேட்டு கொடுத்த अनेक ஸ்திரீகளிலே ஒரு சகோதரி जो वचन
सुन रहे थे बहुतों स्त्रियों में से एक स्त्री, அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, उसके बारे में ऐसा लिखा है, அவள் தியத்தேரால் ஊரை சேர்ந்தவள், वो तीतरा नगर की थी, ரத்தாம்பரம் விற்கிறவள், वो बेचैनी कपड़ा बेचने वाली थी, தேவனை வணங்குகிறவள். वो परमेश्वर की भक्त थी. இப்படிப்பட்ட இருதயம் உள்ள லீதியாளுக்கு ऐसा मन पाई हुई लूदिया के अंदर கர்த்தருடைய இருதயத்தை திறந்தார். परमेश्वर ने उसका मन खोल दिया. கர்த்தருடைய இருதயத்தை திறந்தபடினாலே जब परमेश्वर ने उसका मन खोल दिया था, அவளும் அவள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். वो और उसके घराने उद्धार पाकर बपतिस्मा लिया है. அவள் ஒரு பெரிய பணக்காரி, वो एक बड़ी अमीर धनवान स्त्री थी. ரத்தாம்பரம் விற்கக்கூடியவள், वो एक बेचैनी कपड़ा बेचने वाली थी. அவள் தேவனை வணங்குகிறவள். वो एक भक्त थी. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், आज बहुत लोग सोचते हैं கஷ்டப்பட்டால் தான் இயேசுவை தேடி போக வேண்டும், कष्ट उठाएंगे तो ही परमेश्वर को ढूंढ कर जाना है. கஷ்டப்பட்டவர்கள் தான் ஆண்டவரை தேடுவார்கள். जो कष्ट उठाते हैं वही परमेश्वर को ढूंढते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டவர்கள் தான் ஆண்டவரை தேடுவதில்ல. जो कष्ट उठाते हैं वही लोग परमेश्वर को ढूंढना ऐसा नहीं है. எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரனா இருந்தாலும் भले कितने बड़े धनवान हो, ரட்சிப்பு என்பது தேவன் அருளுகிற ஈவு. ये उद्धार है परमेश्वर देता है. எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே உயிர் कितने வாழ்கிறார்கள். ही कोटि लोग इस दुनिया में जी रहे हैं. அந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். उस कोटि लोगों के बीच में परमेश्वर ने हमें चुन लिया இந்த है. ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் நம்மை தேடி வந்தது. ये उद्धार हमें मुफ्त मिला है. இந்த தியத்தீரா ஊராள் जो ये तीतेरा गांव में ரத்தாம்பரம் இருக்கிறவர்கள், एक बेचैनी कपड़ा बेची थी, தேவனை வணங்குகிறவள், वो एक भक्त स्त्री थी. பவுல் சொன்ன வார்த்தைகளை கவனமாய் கேட்கிறாள். पौलुस ने जो वचन कहा वो ध्यान से सुनी, அவள் ரட்சிக்கப்பட்டாள். वो उद्धार पाई. தன் வீட்டார் அனைவரோடு ஞானஸ்நானம் பெற்றாள். इसके घर सारे लोग बपतिस्मा पाए. வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं, பவுலை பார்த்து சொல்லுகிறாள், पौलुस को देखकर कहती है, நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் கண்டால் अगर आप मैं विश्वास परमेश्वर पर विश्वास करती हूँ, अगर तुम जाने तो என்னோடு கூட எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். मेरे साथ मेरे घर पर आओ. நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்பதை நீங்கள் கண்டால் अगर मैं परमेश्वर पर विश्वास रखती हूँ ये तुम जाने तो என்னோடு கூட எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். आप मेरे साथ मेरे घर चलो. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? क्या हमारे जीवन के बारे में हम ऐसा गवाही दे सकते हैं? நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்பதை ஊழியக்காரன் காண்கிறார். वो सेवक परमेश्वर पर विश्वास रखता है, देखता है. நம்மை ஊழியர்கள் பார்க்கும்போது जब हमें सेवक देखते समय கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். परमेश्वर पर विश्वास रखा है ये देखना है. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை பார்க்கும்போது வெளியே தெரிகிறது. उद्धार पाया विश्वासियों के जीवन देखने में दिखता है. இவர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். ये लोग परमेश्वर पर विश्वास रखते हैं. கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ள இந்த சகோதரி जो परमेश्वर पर विश्वास रखी हुई ये स्त्री கர்த்தருடைய ஊழியர்களை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு वो போகிறார். अपने सेवक को घर पर ले जाती है. தேவனுடைய பிள்ளைகள் இதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். यही अध्याय में हम पढ़ते हैं. பவுல் அந்த ஊழியத்தின் பாதையிலே அந்த வழக்கமாய் ஜெபிக்கும்படியாய் போகிற இடத்துக்கு போகும்போது जो रिक्सर जहाँ प्रार्थना करते हैं उस मार्ग में जाते समय குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ एक बावी कहलाने वाली एक स्त्री ஒவ்வொரு நாள் இவரை பார்க்கும்போது हर एक दिन इनको देखते समय இவர்கள் உன்னதமான தேவனுடைய மனுஷர், ये सेनाओं का परमेश्वर का व्यक्ति है. தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு போதிப்பார்கள். ये परमेश्वर का वचन को सिखाते हैं. இப்படி ஒவ்வொரு நாள் சத்தமிட்டு கொண்டிருந்தாள். ऐसा हर एक दिन वो चिल्लाती थी. பவுலுக்கு ஒரு நாள் கோபம் வந்தது. पौलुस को एक दिन गुस्सा आया. சத்தமிட்டு சொன்னார், उसने चिल्लाकर कहा, அவளுக்குள்ள இருந்த அசுத்த ஆவியை வெளியே விரட்டினார். उसके अंदर का जो दुष्ट आत्मा दूर भगा दिया. அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு விலகினது. वो दुष्ट आत्मा उससे हट गया. இந்த அசுத்த ஆவியை வைத்து அந்த சகோதரி குறி சொல்லி கொண்டிருந்தாள். वो दुष्ट आत्मा अपने अंदर रखकर वो बावी कहलाती थी. அந்த குறி சொல்லுகிற ஸ்திரீயின் மூலமாய் ஆதாயத்தை, அதாவது ஒரு வருமானத்தை வைத்து பிழைப்பூட்டி கொண்டிருந்தான் ஒரு மனுஷன். वो जो बावी कहलाने वाली आत्मा जो स्त्री के अंदर थी उसके द्वारा उनको कमाई मिलता था. தனக்கு வருகிற வருமானம் நின்று போயிற்று என்பதை அறிந்த போது जब उनको मिलने वाला कमाई रुक गया, பவுலையும் சீலாவையும் பிடித்து पौलुस और सीलास को पकड़कर அநேக அடிகள் அடித்து बहुत सारे मार कर அதிகாரி இடத்துல ஒப்பு கொடுத்துட்டார். उन्हें एक अधिकारी के हाथ में सौंप दिया. அதிகாரிகள் இவர்களை சிறைச்சாலையில் கொண்டு और வைத்துட்டார்கள். अधिकारी लोग ने इन्हें कैदी बनाकर बंदी गृह में डाल दिया. சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட பவுல் சீலாவுடைய கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கிறது. जो बंदी गृह में डाला गया इस पौलुस और सीलास को
एक तबेले पर बांधा गया था। நடு ராத்திரி வந்தது. बीच रात आया था। பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். पौलुस और सीलास परमेश्वर की स्तुति गान करने लगे। பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறார்கள். परमेश्वर की आराधना करने लगे சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது. और बंदीगृह की नींव हिलने लगा। கதவுகள் எல்லாம் தானாக திறவுண்டது. बंदीगृह का जो द्वार था अपने आप खुल गया। பவுல் சீலாவுடைய கையில் உள்ள கட்டுகள் எல்லாம் தானால அவிழ்ந்து விழுந்தது. पौलुस और सीलास के हाथ में जो बंधन थे वो खुल गए। சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறார். अभी बंदीगृह का जो सेवक था वो देखा இந்த பவுல் சீலாவும் தப்பித்து ஓடி போய் விட்டார்கள். ये पौलुस और सीलास भाग गए हैं। ஆனபடினால் என்ன செய்ய? अब मैं क्या करूंगा? நம்மை நாமே மடித்துக் वो கொள்ளுவோம். अपने आप को नाश करना चाहा। பட்டயத்தை நட்டு அதுல விழ போகிறார். तलवार खींचकर उस पर मरने गया। பவுல் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். पौलुस ऊंचे शब्द से पुकारा, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்யாதே. अपने आप को कुछ हानि न पहुंचा। நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். हम यहाँ ही हैं। நீ உனக்கு கெடுதி செய்யாதே. तू अपने आप को कुछ हानि न पहुंचाना। நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். हम इधर ही हैं। அந்த சிறைச்சாலை தலைவன் வந்தா जो बंदीगृह का सेवक आया, நடந்த காரியத்தை பார்க்கும் போது जो हुआ उस घटना को देखकर கேக்குறான், वो पूछता है, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? उद्धार पाने के लिए मैं क्या करूं? ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய उद्धार வேண்டும்? पाने के लिए मैं क्या करूं? சொன்னார் பவுல், तब पौलुस ने कहा, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, प्रभु यीशु मसीह पर विश्वास कर, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் तो ரட்சிக்கப்படுவீர்கள். तू और तेरा घराना उधर पाएंगे। இந்த வார்த்தையை முன்னிட்டு इस बातों को लेकर அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. उस बंदीगृह का सेवक का परिवार उद्धार पाया। அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். वो उद्धार पाकर बपतिस्मा लिए। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं, இந்த சிறைச்சாலை தலைவன் जो बंदीगृह का सेवक था, ராத்திரி அந்த நேரத்திலே रात को उसी पल में, ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலே जब उसने उद्धार पाया उसी घड़ी में, அவன் செய்த முதல் காரியம் उसने पहला काम क्या किया? பவுல் சீலாவுடைய சரீரத்தில் இருந்த எல்லா காயங்களையும் போய் கழுவுகிறார். पौलुस और सीलास के शरीर में जो घाव था उसे पोंछने लगा। சரீரத்தில் இருக்க காயங்கள் எல்லாம் கழுவுகிறார். उनके शरीर में जो घाव था उसे पोंछने लगा। ஒரு மனுஷன் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருப்பானானால் अगर कोई व्यक्ति सच्चाई से उद्धार पाया होगा तो அந்த மனுஷனுக்குள் இருந்து வெளிப்படுகிற சுபாவம் उस व्यक्ति के अंदर क्या स्वभाव प्रकट होता है? அவன் பரிசுத்தவான்களுடைய காயத்தை கட்டுகிறார். वो पवित्र लोगों का घाव पोंछता है। ஒரு தேவ மனுஷனுடைய காயத்தை கட்டுகிறார். एक परमेश्वर के व्यक्ति का घाव को पोंछता है। இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிற விசுவாசி, जो यीशु मसीह मेरे अंदर निवास करता है कहने वाले विश्वासी, தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை நீங்கள் காயப்படுத்துகிறீர்களா அல்லது காயம் கட்டுகிறீர்களா? क्या पवित्र लोगों का मन को तुम घाव पहुंचाते हो या घाव पोंछते हो? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் अगर परमेश्वर के सेवक को तुम्हें अगर आनंदित करना हो तो நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், तुम्हें एक बात करना है। நீங்கள் கற்றுக்கொள்கிற சத்தியத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தால் போதும். अगर तो जो तुम सीखते हो उस शिक्षा में तुम्हें स्थिर से खड़ा रहना அதை है। பார்க்கிற பெரிய சந்தோஷம் ஊழியர்களுக்கு வேற ஒன்றுமில்லை. उससे बढ़कर कोई भी आनंद नहीं है। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, என் பிள்ளைகள் என் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்ட போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் मेरे இருக்கிறது. बच्चे सच्चाई में चल रहे ये सुन के मैं बड़ा आनंदित होता हूँ। எங்க இருந்தாலும் பரவாயில்லை, भले किधर भी हो என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். मेरे बच्चे सत्य में चलते இது हैं। எனக்கு சந்தோஷம். ये मेरे लिए आनंद है। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு अगर यीशु मसीह तुम्हारे अंदर है कहते हो, பகையையும் விரோதங்களையும் வைராக்கியங்களையும் கோல் சொல்லுதல் புறங்கூறுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உள்ள வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? अगर तुम्हारे अंदर डाह, गुस्सा, विरोध, ईर्ष्या, चुगली ये सब स्वभाव तुम्हारे अंदर हो तो, அல்லது தேவன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் या तो उद्धार पाए हुए लोग, உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா? क्या तुम्हारे अंदर उद्धार का आनंद है? ரட்சிப்பின் சமாதானம் இருக்கிறதா? उद्धार का शांति है? தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடு சமாதானமாய் இருக்கிறீர்களா? क्या तुम सबके साथ शांति के साथ हो? பரிசுத்தவான்களுடைய காயங்களை கட்டுகிறீர்களா? क्या पवित्र लोगों का घाव पोंछते हो? பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலே அழைத்து கொண்டு ஆகாரம் கொடுக்கிறீர்களா? पवित्र लोगों को अपने घर बुलाकर उन्हें भोजन देते हो? நம்மை நாமே ஆராய்ந்து हम अपने பார்ப்போம். आप को जांच कर देखो। ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே उद्धार पाया हुआ व्यक्ति के अंदर காணப்பட வேண்டிய சுபாவங்கள், उनके अंदर ये गुण होना அது चाहिए। ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் अगर कोई व्यक्ति उद्धार पाया है कहे तो அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற சுபாவங்கள், उसके अंदर जो बाहरी रूप में दिखावट देने वाला ஒரு स्वभाव, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற முதல் சுபாவம் ரட்சிப்பின் சந்தோஷம். जो उद्धार पाया हुआ व्यक्ति के अंदर जो दिखता है
ये स्वभाव उदार का आनंद। ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்படுகிற இரண்டாவது குணாதிசயம் சமாதானம். जो उदार पाया है, जो कहने वाले दूसरा गुण है परमेश्वर का शांति। ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்படுகிற மூன்றாவது சுபாவம் பரிசுத்தவான்களுடைய காயங்களை கட்டுது. उदार पाया हूँ कहने वाले का गुण तीसरा है परमेश्वर भक्त लोगों का गाँव पहुँचना। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்த கூடாது. दूसरों के मन को खेदित नहीं करो। மற்றவருடைய இருதயம் காயப்படும்படியான வார்த்தைகளை பேசி दूसरों के मन की खेदित करने वाले बातें बोलकर அவர்களுடைய வேதனைப்படுத்துகிறவர்கள், उन्हें दर्द पहुंचाने वाले। இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்பக்கூடிய காரியம் அல்ல. यीशु मसीह मेरे अंदर है कहना ये भरोसा का लायक नहीं है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை தாழ்த்துவே. हम अपने आप को नम्र कीजिए। இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்கிறதா? हमारे मन में शांति है क्या? சமாதானம் இருக்கிறதா? शांति है क्या? நம்முடைய உள்ளத்துல சமாதானம் இருக்கிறதா? हमारे मन में क्या कुशल है? தேவனுடைய பிள்ளைகள் மற்ற யாவரோடு சமாதானமா இருக்கிறோமா? क्या हम सबके साथ मेल मिलाप के साथ हैं? பரிசுத்தவான்களுடைய இருதயத்தின் காயத்தை கட்டுகிறோமா? क्या पवित्र लोगों का भाव को हम बांधते हैं? பரிசுத்தவான்களை தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆதரிக்கிறோமா? क्या पवित्र लोगों को हम निजरते हैं? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதய அன்பின் நிமித்தமாக हमारे प्रेम के द्वारा பரிசுத்தவான்களுடைய இருதயம் இளைப்பாற வேண்டும். पवित्र लोगों का मन को तसल्ली पहुंचना है। பேமோன் சொல்லுகிறார், योना कहता है, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ ऐसा लिखा है, உம்முடைய அன்பினாலே आपके प्रेम से பரிசுத்தவான்களுடைய இருதயம் இளைப்பாறினபடினால் पवित्र लोगों को तसल्ली मिला। इसीलिए உம்முடைய அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். कि प्रेम के लिए मैं परमेश्वर की स्तुति करता हूँ। கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் அன்பினால் பரிசுத்தவான்களுடைய இருதயம் இளைப்பாற வேண்டும். आपके प्रेम से जो पवित्र लोगों का मन तसल्ली पाना है। இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிடுங்க. जिस स्थान में हो वहाँ घुटना टेको। இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிடுங்க. जिस स्थान में हो उसी जगह पर घुटने टेको। இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற உங்களுக்குள்ளே जो यीशु मसीह मेरे अंदर निवास करता कहने वाले लोगों के अंदर சந்தோஷம் இருக்கிறதா? क्या आनंद है? சமாதானம் இருக்கிறதா? शांति है? மற்றவருடைய காயம் கட்டுகிற ஒரு குணாதிசயம் இருக்கிறதா? क्या दूसरों का गाँव पहुँचने का ये अनुभव है? ஆராய்ந்து பாருங்கள். अपने आप को जांच कर देखो। நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லக்கூடிய சுபாவம் இருக்கிறதா? क्या मैं नया सृष्टि बन गया हूँ? जो बीती पुरानी बातें सब बीत गई कहने वाले लोग हैं? இல்லாவிட்டால் नहीं तो உங்களுக்குள் கோபமும், क्या तुम्हारे अंदर गुस्सा, வைராகியம், डाह, எரிச்சல், जलन, பொறாமை, जलन, கசப்பு, चुगली, கோபம், ईर्ष्या புறங்கூறுதல், और चुगली करना, கோல் சொல்லுதல், अभिमान, வைராகியம், बेखड़, இவைகள் எல்லாம் நிறைந்திருக்கிறதா? ये सब भरा हुआ है क्या? ஆராய்ந்து பார்ப்பு. अपने आप को जांच कर ஆராய்ந்து देखो। பார்ப்பு. अपने आप को जांच कर இந்த देखो। ஒரு பயம் தான் பவுலுக்குள்ள இருந்தது. ये डर ही पौलुस के अंदर था। இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். यीशु मसीह मेरे अंदर निवास करते करके तुम जानते हो। நான் திரும்பி வரும்போது मैं फिर से लौट कर आते समय இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருப்பீர்களா? अगर यीशु मसीह मेरे अंदर है वैसा गुण प्रकट करने वाले लोग जैसे बनोगे क्या? அல்லது இப்படிப்பட்ட மாம்சீக சுபாவங்கள் உங்களுக்குள்ளே வந்து இருக்குமோ என்று சொல்லி பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். क्या ये शारीरिक गुण तुम्हारे अंदर है क्या? मैं डरता हूँ। இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். यीशु मसीह हमें देखता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை சந்திக்க வரப்போகிறார். परमेश्वर हमसे मिलने आने वाला है। இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வரப்போகிறார். यीशु मसीह हमसे मिलने आने वाला है। இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்பு. हम अपने दिल को जांच कर देखो। இருதயத்தை நாம் ஆராய்ந்து हम பார்ப்பு. अपने मन को परख कर देखो। எல்லாம் புதியதானது. सब नया बनना है। எல்லாம் புதியதாகட்டும். सब बातें नया बनना है। பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். सारी पुरानी बातें बीत जाने दो। பழையவைகள் எல்லாம் ஒளிந்து पुरानी போகட்டும். बातें सब बीत जाने दो। எல்லா பழைய குணாதிசயங்கள் ஒளிந்து போகட்டும். सारे पुराने गुण बीत जाने दो। நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. मैं मसीह में नया सृष्टि हूँ। தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் சொல்லுங்கள். बड़े धैर्य के साथ हमें कहना है, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. मैं मसीह में नया सृष्टि हूँ। நான் கர்த்தருக்குள் புது சிருஷ்டி. मैं परमेश्वर में एक नया सृष्टि हूँ। என்னுடைய எல்லா பழைய சுபாவங்களும் மாறி போயின. मेरे सारे पुराने गुण बीत गया है। கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். मसीह मेरे अंदर है। எனக்குள்ள இரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. मेरे अंदर उद्धार का हर्ष है। எனக்குள்ள பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது. मेरे अंदर पाप क्षमा किया हुआ निश्चय है। ஆராய்ந்து பாருங்கள். अपने आप को जांच कर देखो। பாவ மன்னிக்கப்பட்ட நிலைமை இருக்கிறதா? क्या पाप हमारे अंदर क्षमा किया गया है? நான் பாவ மன்னிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. मैं पाप क्षमा किया गया हुआ विश्वासी हूँ। இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். यीशु ने मेरे सारे पापों को क्षमा किया है। பாவ மன்னிப்பின் இரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிறது. पाप क्षमा कर उद्धार का आनंद मेरे अंदर है। இரட்சிப்பின் சமாதானம் எனக்குள்ள இருக்கிறது.
இருக்கிறது. उद्धार का शांति मेरे अंदर है। இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலே इस उद्धार की आनंद और शांति के साथ மற்றவர்களை காயப்படுத்துவர்களாக அல்ல, காயம் கட்டுவர்களாக நான் வாழுகிறேன். दूसरों का दर्द पहुंचना देना नहीं, पहुंचना बनने वाली हूँ। இந்த சாட்சி தேவனுடைய பிள்ளை உங்களை குறித்து நீங்களே சொல்ல முடியுமே. ये ஆனால் गवाही अगर तुम अपने आप के बारे में कह सकते हो तो இப்படிப்பட்டவர்களே விசுவாசி, ये लोग ही विश्वासी हैं। இப்படிப்பட்டவர்களே ஆவிக்குரியவர்கள், ऐसे लोग ही आत्मिक लोग हैं। இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். ऐसे लोगों को देखकर परमेश्वर खुश होएगा। ஒரு சில நிமிஷங்கள் एक पल நம்முடைய கண்களை மூடிய வண்ணமாய் अपने आंखों को बंद करते हुए நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து, हम अपने जीवन को परमेश्वर के हाथों में सौंपकर, ஆண்டவரே நீர் என்னை தேடி வந்தீர், हे परमेश्वर आप मुझे ढूंढ कर आए हो, நீர் என்னை ரட்சித்தீர். आपने मुझे उद्धार किया है। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே जब उद्धार पाया हुआ पहले के दिनों என்னுடைய में பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறி புது சிருஷ்டியா இருந்தேன். मेरे सारे पुराने आदतों को बदलाकर मैं नया सृष्टि बन गया இன்னைக்கு था। எல்லா பழைய குணாதிசயங்கள் உள்ள வந்திருக்கிறது. आज सारे पुरानी बातें मेरे अंदर आया है। இந்த பழைய சுபாவங்கள் என்னை விட்டு விலகட்டும் ஐயா. पुराने गुण को मेरे अंदर से बदला दो। வாய் திறந்து கேளுங்க. मुंह खोलकर पूछिए। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह का लहू உங்கள் சகல பாவங்களை நீக்கி உங்களை கழுவி சுத்திகரிக்கும். हमारे सारे पापों को दूर कर कर हमें शुद्ध करेगा। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह का लहू பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உங்களுக்கு தரும். पाप क्षमा किया हुआ निश्चय हमें देगा। இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு यीशु मसीह का उद्धार உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். तुम्हें आनंदित कर देगा। இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரானா अगर यीशु मसीह तुम्हारे अंदर हो तो சமாதானம் கிடைக்கும். शांति मिलेगा। கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்ப்பேன். परमेश्वर के सम्मुख में अपने आप को जांच कर देखो। ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் हे ஐயா. परमेश्वर उद्धार का आनंद मुझे फिर से लौटा दो। இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரு. जो मैं खो गया था उस उद्धार का आनंद मुझे फिर से लौटा दो। ஒரு நாள்ல சமாதானத்தோடு நான் வாழ்ந்தேன். एक दिन मैं पूरे शांति के साथ जी रहा था। வாழ்க்கையில அனுபவிக்க ஒன்றுமில்லாது இருந்தாலே भले मेरे जीवन में कुछ भी नहीं था, கொஞ்சத்திலையும் நிறைவுள்ளவர்களாய் சந்தோஷமாய் வாழ்ந்தேன். भले तोड़ा था तो भी उसमें बरकत और आनंद के साथ था। இன்னைக்கு எல்லா இருந்தும் என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை. परंतु आज मेरे पास सब कुछ है, फिर भी मेरे दिल में शांति नहीं है। எல்லாம் இருக்கிறது, सब कुछ है, சமாதானம் இல்ல, शांति नहीं है, சந்தோஷம் இல்ல. आनंद नहीं है। காரணம் என்ன? इसका कारण क्या है? உள்ள இருந்த கிறிஸ்து வெளியே போய்விட்டார். जो अंदर का मसीह बाहर चला गया है। உள்ள இருந்த கிறிஸ்து வெளியே போய்விட்டார். अंदर का मसीह बाहर चला गया है। எல்லாரும் ஒப்பு கொடுங்க. सब अपने आप को सौंप दो। ஏசப்பா என் உள்ளத்துல வாரு, यीशु मेरे दिल में आओ, என் உள்ளத்துல வாரு. मेरे दिल में आओ। பவுல் பயப்படுகிறார். पौलुस डरता है। இயேசு அதே போல நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. यीशु भी वैसे हमें देखकर डरना नहीं चाहिए। இயேசு நம்மை சந்திக்க வரும்போது जब यीशु हमसे मिलने आएगा, என் பிள்ளைகள் என் இருதயத்துல எப்படி நினைக்கிறேனோ அப்படியே இருப்பார்கள் என்று தம்மை குறித்து தைரியமா இருக்க வேண்டும். यीशु ऐसा कहना चाहिए कि मैं जिस प्रकार मेरे लोगों को समझता हूँ वैसे ही वो लोग है कर कर कहना है। நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் வாழுவோம். हम भरोसे के बर्तन बनेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லா பழைய சுபாவங்கள் மாறட்டும் ஐயா, எல்லா பழைய சுபாவங்கள் மாறட்டும். ஹalleluya 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 ஹalleluya. பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக, பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக. ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பின் சமாதானம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சமாதானத்தினால் இருதயத்தை நிரப்புவீராக. உமக்கு நன்றி. ஹalleluya. சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள், சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசுகிற காரியங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதனால் குறுக்கிடுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை இறங்குண்டு அதை விட்டு வெளியே வர கத்த உதவி செய்கிறார்கள். ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. தெய்வகுமாரனே உமக்கு நன்றி நாத. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமையுடையவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்மைகளின் நாயகரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. ஹalleluya 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 ஹalleluya. வல்ல தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya. பழைய பழக்கங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே, பழைய பழக்கங்கள் எல்லாம் மறையட்டும் ஐயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் ஒவ்வொரு நிரப்புவீராக, ரட்சிப்பின் சமாதானத்தினால் ஒவ்வொரு நிரப்புவீராக. மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துவர்களாக அல்ல, மற்றவருடைய இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவர்களாக, கர்த்தர்
கர்த்தர் ஒவ்வொருவரை மாற்றுகிறாங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமலை போலாவி வீற்றினீ. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமலை போலாவி வீற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் இந்த நாவி.
பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது किसी व्यक्ति को उद्धार करते समय அந்த மனுஷனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார், वो व्यक्ति के अंदर उद्धार का आनंद देता है, ரட்சிப்பின் சமாதானத்தை கொடுக்கிறார். उद्धार का शांति देता है। அவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவர்களாக அல்ல, மற்றவருடைய காயத்தை கட்டுறவர்களாக वो மாறுகிறார். दूसरों को मन के खेदित नहीं करते, उसका उनको गांव को बांधते हैं। கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் मसीह मेरे अंदर निवास करता है कहने वाले लोगों के अंदर உங்களுக்குள் இருந்து வெளிப்பட வேண்டிய காரியம் இந்த மூன்று. तुम्हारे अंदर से प्रकट होने वाले गुण हैं। நீங்கள் பாவத்திலே சந்தோஷப்படாமல் तुम पाप में आनंदित न होते हुए ரட்சிப்பிலே சந்தோஷப்பட வேண்டும். उद्धार में आनंदित होना है। பாவ சந்தோஷம் அநித்தியமானது, पाप का जो आनंद है वो नित्य नहीं है, ஆனபடினால ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு வேணும். इसलिए तुम्हारे अंदर उद्धार का आनंद होना चाहिए। அப்படி இல்லாவிட்டால் अगर ऐसा नहीं हो तो தாவீதை போல கர்த்தரிடத்துல கேளுங்கள், दाऊद के समान परमेश्वर से पूछो, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரு. उद्धार का आनंद मुझे फिर से लौटा दे। ரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிற தேவனுடைய जो பிள்ளைகள், मैं उद्धार पाया हूँ मसीह मेरे अंदर है कहने वाले लोगों के अंदर உங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இரண்டாவது காரியம் तुम्हारे अंदर जो प्रकट होने वाले गुण, दूसरा சமாதானம். शांति। நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். तुम शांति के साथ रहना है, யாவரோடு சமாதானமாய் இருக்க सबके வேண்டும். साथ कुशल और शांति के साथ रहना है। ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், जो उद्धार पाया हूँ कहने वाले, கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், मसीह मेरे अंदर निवास करता है कहने वाले, மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறவர்களாக அல்ல, दूसरों के मन को गाँव देने वाले नहीं, மற்றவர்களுடைய இருதயத்தை காயம் கட்டுகிறவர்களாக நீங்க இருக்க दूसरे வேண்டும். वालों के गाँव को पोंछने वाले बनना है। இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருக்குமே, ऐसा गुण अगर तुम्हारे अंदर हो तो பரிசுத்த ஆவியானவருடைய பலனோடு நீங்கள் அதிலே பெருகுவீர்களாக. पवित्र आत्मा के बल के साथ तुम और आगे बढ़ो। அப்படி இல்லாவிட்டால் अगर ऐसा नहीं है तो கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தி परमेश्वर की उपस्थिति में अपने आप को नम्र करते हुए கர்த்தர் மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நீங்கள் परमेश्वर ஜெபியுங்கள். फिर से तुम्हें जिलाएगा, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். परमेश्वर तुम्हारी मदद करेगा। எல்லாம் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको धन्यवाद करते हैं, கர்த்தர் தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर ने செலுத்துகிறோம். दिए हुए सुबह के समय के लिए धन्यवाद। உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் யார் யார் எங்கே அமர்ந்திருந்தாலும் आपके सम्मुख में जो लोग कहाँ पर भी हो, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதே உடைய பிள்ளைகள், आपके वचन सुनने वाले परमेश्वर के लोग, கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், जो मसीह मेरे अंदर निवास करता है कहने वाले, மாம்சீக சுபாவங்களை தங்களுக்குள் வைத்துக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிராமல் शारीरिक गुण को अपने अंदर रखकर अपने आप को फंसाते न हुए, தங்களை தாங்களே ஏமாற்றி வஞ்சித்து போகாமல் अपने आप को फंसाकर अपने आप को नष्ट न करते हुए, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்ன, जो उद्धार पाया हुआ व्यक्ति के अंदर जो गुण दिखना चाहिए, அல்லது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்குள்ளே தேவன் கொடுக்கிற காரியங்கள் என்ன, अगर जो व्यक्ति उद्धार पाया है तो परमेश्वर उसके अंदर क्या गुण देता है, இதை அறிந்து इस बातों को जानकर ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள, उद्धार की आनंद की रक्षा कर कर, ரட்சிப்பின் சமாதானத்தை காத்துக்கொள்ள, उद्धार की शांति की रक्षा कर कर, மற்றவருடைய இருதயங்களை காயம் கட்டுகிறவர்களாய் வாழ दूसरों के गांव को बांधने वाले जिससे बनने के लिए ஒவ்வொருவருக்கு கிருபை हर தருவீராக. एक को आप अनुग्रह कीजिए। தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். लगातार आपकी नाम की महिमा हो। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हम அர்ப்பணிக்கிறோம். अपने आप को नम्रता कर कर आपके हाथों में सौंपते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் पवित्र आत्मा का युगान युग स्नेह இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल और सदा सदा தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. परमेश्वर के लोग हर एक के जन के साथ रहें। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीर्वाद करें।